கூட்டம் மிக சிறப்பான கூட்டம். இன்றைய தினம் நாங்கள் எப்பயுமே ஒரு புத்தகத்தை மதிப்புரை செய்வது என்ற வழக்கமாக நாங்கள் வச்சுக்கிட்டே வரோம். ஆனால் இந்த கூட்டம் ஒரு கவிதை நூல் வாழ்த்து பெறும் கூட்டமாக இந்த கூட்டத்தை நாங்கள் நடத்துகின்றோம். இந்த 5 பேருடைய வாழ்த்துறையோடு இந்த கூட்டம் துவங்குது. இந்த கூட்டத்தினுடைய இன்னொரு சிறப்பம்சம் என்னவென்றால், சிறந்த வாசகர் வட்ட தலைவருக்கான தமிழக அரசு விருது பெற்ற முத்துமணி அவர் அக்ரிகல்ச்சர் காலேஜில் பணியாற்றக்கூடியவர். எங்கள் வாசகர் வட்டத்தில் உறுப்பினராக இருந்து இங்கிருந்து தான் ஒத்தக்கடையில் இருக்கிற அந்த நூலகத்தில் வாசகர் வட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறார். அவருக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் விருது கொடுத்தாங்க. டிவியிலலாம் நேற்று ஓடிச்சது. அவருக்கு ஒரு பாராட்டு உரையும் இன்றைய தினம் வைத்திருக்கின்றோம். இப்படி வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் வருக வருக என வரவேற்று இந்த கவிதை நூல் வாழ்த்து பெறும் கூட்டத்தை துவக்கி வைக்கின்றேன். நன்றி அவர்கள். இந்த கூட்டம் தலைவர் சொன்னது மாதிரி ஒரு சிறப்பான ஒரு கூட்டம். நம்ம ரவி அவர்கள் நமக்கு நெருக்கமானவர், நல்ல ஒரு கவிஞர், நல்ல ஒரு இனிய நண்பர். அவர் 34 புத்தகங்களை எழுதி முடித்தது 35வது புத்தகமாக இதை எழுதியிருக்காரு. இந்த புத்தகம் கூட அவருடைய சுட்டும் விழி என்ற நூலிலிருந்து தான் எடுத்து தொகுத்து எழுதியிருக்காரு. இது ரொம்ப அழகாக நல்ல டைட்டிலை கொடுத்துருக்காரு. மின்னல் ஹைக்கூ. மின்னல் எந்த அளவுக்கு வீரியமாக பிரகாசமாக இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த நூல் பிரகாசிக்கிற அளவில் அவர் எழுதியிருக்காரு. இது ஒரு 80 ரூபா தான் இதனுடைய விலை. 84 பக்கம்தான் இருக்குது. இதனுடைய பதிப்பாசிரியர் ராமநாதன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் அந்த கவிதைக்கு சேர்த்திருக்கிற படங்களே பல உண்மைகளை எடுத்து கூறுவதாகவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கிறதா அவர் ரொம்ப அதை பாராட்டி பேசியிருக்காரு. இந்த நூலாசிரியர் ரவி அவர்களும் தன்னுடைய இந்த கவிதைக்கு ஆனால் ஒரு சிறந்த படங்களை தேர்ந்தெடுக்க அவருடைய சிஷ்யை ஜெயப்பிரியங்கா அப்படின்னு ஒரு சிஷ்யை இருக்காங்க அவருக்கு. அவருங்க மூலமாக இந்த கவிதைக்கு ஒரு பொருத்தமான படங்களை கொடுங்க அப்படின்ட்டு இருக்காரு. அதன் மூலமாக அந்த அம்மா நிறைய சேகரித்து ஒவ்வொரு கவிதைக்கும் ஒவ்வொரு படம் கொடுத்துருக்காங்க. நம்ம ரிவீலிங்காக இருக்குது. நல்லாவே அது எல்லாருக்குமே அது பார்த்த உடனே அதை புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு இது இருக்குது. அதனால் நல்ல ஒரு இது. கவிஞர் ரவி அவர்களுக்கு மதுரை வாசகர் வட்டத்தின் சார்பாக இந்த ஆடை அணிவிக்கிட்டு போடுங்க. இதெல்லாம் வாழ்த்து சொல்கிறதுக்காகத்தான் நாங்கள் ஒரு 5-6 பேர்களை கூட்டிகிட்டு வச்சுருக்குறோம். அவங்கெல்லாம் என்னடா பூராத்தையுமே வாசகர் வட்டத்துக்காரங்களே சொல்லிட்டாங்களே அப்படின்னு மாறி வந்துருச்சு. ஏன்னா இருக்கிற கவிதை கொஞ்சம் ஒவ்வொன்றும் சுருக்கமான கவிதை. இந்த கவிதையினுடைய சிறப்பம்சங்கள் இதிலிருந்து அவங்க என்ன பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நமக்கும் தெரிய வேண்டியிருக்கு. ஆகவே தான் நாம் இவங்களை எல்லாத்தையும் கூட்டிருக்கோம். இவர் இந்த புத்தகத்தை கொடுத்து எனக்கு இந்த புத்தகத்தில் இருக்கிற கவிதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், புத்தகத்தை பார்க்கும் போதே இதை படிக்கணும்னு ஒன்று தோணும். இந்த புத்தகத்தை பார்த்த உடனே படிக்கணும்னு பெரட்டணும்னு வச்சுக்கோங்க. அந்த தாள்கள் என்ன அந்த புத்தகத்தை படிக்க வைக்கணும். சில புத்தகங்கள் இப்போ வேறு பைண்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என் கையெல்லாம் போயிடுது. குடிச்சு அமுக்கி வச்சுக்கிட்டு படித்தாத்தே படிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இவர் புத்தகம் படிடா படிடா படிடான்னு சொல்லி ஒவ்வொரு பக்கமாக நம்மளை கூப்பிடுது. அப்படிப்பட்ட அற்புதமான அமைப்பு இந்த புத்தகத்தின். இதை பார்க்கும்போது இந்த புத்தகத்தை உள்ளே இருக்கிற கவிதையெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல பார்த்த உடனே சினிமாவில் பார்த்த உடனே இவன் கேமராவுக்கு சரியான ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரஜினிகாந்த் எடுத்துக்கிட்டான்.
ரஜினிகாந்தை வந்து உள்ளே போய் பார்த்தா அவன் கருப்பு, அவன் ஆள், அவனும் ஒன்றுக்கு லாய்க்கு இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனால் கேமராவுக்கு அவர் சரியான ஆளுன்னு. அது மாதிரி புத்தகத்தை பார்த்த உடனே அப்படியே ஒரு ரஜினியை பார்த்தது மாதிரி அப்படியே பிரட்ட அவருடைய நடிப்பு சிறப்பாக இருக்கிற மாதிரி ஒவ்வொரு பக்கமும் அற்புதமான படங்கள், அற்புதமான வடிவமைப்பு. அதற்காக நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். ஹைக்கூ திலகம் என்று முதலாக மதுரை இலக்கிய பேரவை தான் எங்களது நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற கவிஞர் அவர்களுக்கு விருது வழங்கி நாங்கள் அந்த பெருமையை தனதாக்கி கொண்டிருக்கின்றோம். அப்படி ஹைக்கூ உலகத்திலே தனக்கென்று ஒரு தனி இடம் உண்டு அவருக்கு. கவிஞர் இரா ரவி அவர்கள் சுற்றுலாத்துறையிலே பணியாற்றினாலும் அவருடைய உள்ளம் என்னவோ கவிதை 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 என்று சொல்லுகிறார். கவி சென்று மனதிலே தைத்தால் அதற்கு பெயர் கவிதை என்று பெயர். கவிதையை குறித்து பலரும் பல விஷயங்களை சொல்லியிருந்தாலும் ஞானபாரதி வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான் அவர்கள் சொல்லுவார், எப்போதும் வருவதல்ல கவிதை, எப்போதும் வருவதல்ல கவிதை, எப்போதாவது வருவதுதான் கவிதை என்று சொல்லுவார். எப்போதாவது தான் கவிதை வர வேண்டும். ஆனால் ஹைக்கூ திலகம் ரவி அவர்கள் ஒரு பொருளை பார்த்த மாத்திரத்திலேயே அதை உடனடியாக ஒரு குறும்பாவிலே வடிக்கக்கூடிய பேராற்றல் படைத்தவர். சில பேருக்கு பேச்சு வரும், சில பேருக்கு பாட்டு வரும், சில பேருக்கு தான் கவிதை வரும். அதனால தான் ஆர்த்த சபை 101 1000ல் 1ஆம் புலவர்னு சொன்னாங்க. 1000ல் ஒருவர் தான் கவிஞராக வர முடியும். இன்னைக்கு தடிக்கு விழுந்தா கவிஞர்கள் நிறைய இருக்கிறார்கள். எழுதுகிற எழுத்தாளர்கள் எல்லாம் இன்றைக்கு எழுத்தாளர்கள் அல்ல, அவர்கள் எல்லாம் எழுத்தாளர்கள் என்று தான் நான் சொல்லுவேன். எங்கேயோ எடுத்து 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 தான் எழுதுகிறார்கள். ஆனால் உள்ளத்திலே இருக்கக்கூடிய அற்புதமான சிந்தனைகளை கவிதை வரியிலே வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிதாமகன், குறும்பாவினுடைய ஒரு நாயகனாக இன்றைக்கு நம்முடைய ஹைக்கூ திலகம் கவிஞர் ரவி அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார். அப்படியே ஆர்ட் பேப்பர். எனக்கு கூட ஒரு வருத்தம் உண்டு இதில். இந்த படங்கள் எல்லாம் வண்ணப்படங்களாக இருந்திருந்தால் இன்னும் கூடுதலாக இது மக்களை சென்று இன்னும் அதிகமாக சேர்க்க முடியும் அடுத்து வருகிற காலங்களிலே நிச்சயமாக. ஏன்னா அத்தனை படமும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அது கருப்பு வெள்ளையாக இருப்பதுனால அந்த இதுக்குள்ளே உள்ளே போக முடியல. என்ன இருந்தாலும் நம்ம கருப்பு வெள்ளை அப்படிங்கும்போது அந்த வண்ணத்தை பார்க்கும்போது அதில் ஒரு எண்ணம் நமக்கு வரும். அதுதான் கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்கள் அன்றைக்கி சொன்னார், வழிகாட்டும் வண்ணங்கள் என்று. அவருக்கு நாங்கள் ஒரு தலைப்பு கொடுத்து ஒரு கவியரங்கம், அவர் தான் முதல் கவியரங்கம். இன்றைக்கு அவர் சொல்லுகிறார், எத்தனையோ லட்சங்களில் இன்றைக்கு நான் புரண்டாலும் முதல் கவியரங்கத்தை வழிகாட்டும் வண்ணங்கள் மூலமாக எனக்கு கருப்பு தந்தீர்கள் என்று சொன்னார். அந்த கருப்பு வெள்ளையிலே படம் இருக்கிறது, அது வண்ணப்படமாக மாறி இருந்தால் இன்னும் கூடுதலான ஒரு சிறப்பை அதிகமாக இன்னும் மக்களிடத்தில். ஏன்னா இன்றைக்கி யாருக்குமே அவசரமாக போய்கிட்டே இருக்கிறான். யார் உட்காந்து கவிதைகளை படிக்கிறத விட அந்த படத்தை பார்த்தான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு இன்னும் எளிமையாக அதை கொண்டு போக முடியும். ரொம்ப அழகாக சொல்லுகிறார், தோற்றத்தை விட குரல் தான் அழகு, தோற்றத்தை விட குரல் தான் அழகு குயில். அற்புதமான பஞ்ச். தோற்றத்தை விட, ஏன்னா குயில் இருக்கு பாருங்க, பாரதி சொல்லுவான், ரொம்ப அழகாக சொல்லுவான், நெஞ்சில் கூடு கட்டி வாழும் குயிலோன்னு பட்டுக்கோட்டை சொல்லுவான். குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, ஆனால் காக்கை எங்கு கூடு கட்டும் என்கிற வித்தை குயிலுக்கு தான் தெரியும். அதனால் காக்கா கூட்டில் கொண்டு போய் குயில் தன் முட்டையை போட்டுரும். அது காக்காவுக்கும் தெரியாது. இது திருமந்திரம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது, காக்கை கூட்டில் குயில் முட்டை இட்டார் போல என்று சொல்லுகிறது. அப்படி குயில் போய் முட்டையை போட்டுரும். ஆனால் காக்கா எங்கே கூடு கட்டுங்கிற இடத்தை தேர்வு செய்து கொடுப்பதே குயில் தான். குரலால் சில குரலை எழுப்பி அந்த இடத்திலே காகத்தை வரவழைத்து அந்த இடத்துல ஒரு கூட்டை கட்டுவதற்கு ஏற்பாடு செய்கிறது. ஏற்பாடு செய்து காக முட்டையெல்லாம் போட்டு விட்டு போன பிறகு இந்த குயில் தன்னுடைய முட்டையை போட்டுவிடும். இந்த காகம் இது தெரியாமல் அடைகாத்து கொண்டே இருக்குமா. ஒரு கட்டத்திலே காக முட்டையெல்லாம் பொரித்து காக்கா என்று கத்துகிற பொழுது குயில் முட்டை கூக்கு என்று கத்துமாம். அப்பொழுதுதான் காகத்திற்கு தெரியுமா தன்னுடைய கூட்டிலே குயிலும் இருந்திருக்கிறது என்பது. இறைவன் மாத்திரம் இந்த காகத்திற்கு இது குயில் முட்டை, இது காக முட்டை என்று பிரித்து பார்க்கிற அறிவை கொடுத்திருந்தால் இந்த நாட்டில் குயில் இனமே இல்லாமல் போயிருக்கும். இறைவன் மறைத்தல் என்பதை அந்த பறவையிடத்திலே வைத்திருக்கிறான் என்கிற அந்த சிந்தனையை ரொம்ப அழகாக அற்புதமாக பதிவு செய்திருக்கிறார்.
நம்முடைய அருமைக்குரிய ஐயா சொன்னது மாதிரி வாடியது பூக்காரியினுடைய முகம் என்று அற்புதமாக இப்படி சமூகத்தில் அன்றாட நடக்கிற காலம்பரை நான் பள்ளிக்கு போகிற பொழுது பார்த்தா ஹைக்கூ திலகம் எங்கேயாவது ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருப்பார். நின்று ஒரு படம் எடுப்பார். படம் எடுத்துட்டு அன்னைக்கே அதை கவிதையை ஆக்குவார். நான் நினச்சிக்கிட்டே போவேன், மனிதர் பாருங்கள் எப்படிலாம் விடிய காலம் எந்திரிச்சு மதுரை வீதிகளில் சுற்றுறார். சுற்றி ஒரு காளானை பார்த்தா அதுக்கு ஒரு கவிதை. வார்த்தை சித்தர் வளம்புரி தான் எழுதுவார். ரொம்ப அழகாக சொல்லுவார், காளானே காளானே நேற்றைக்கு பெய்த மழைக்கு இன்றைக்கு ஏன் குடை பிடிக்கிறாய் என்று கேட்பார். அவர் நிறைய கவிதைகள் சொன்னார் என்கிட்ட, அது நூலாக வர முடியவில்லை. அவருடைய நூல்கள் 75 நூல்கள் வந்தது. அவருக்கு ஒரு ஹைக்கூ எழுத வேண்டும் என்கிற ஆசை அவருக்கு இருந்தது. ஆனால் அவரால் அதை பூர்த்தி செய்ய முடியாமல் அவர் மரணத்தை தழுவி விட்டார். ஆனால் அப்போ வரும்போதெல்லாம் கேட்பார், ஹைக்கூ திலக ரவி எப்படி இருக்கிறாரு அப்படின்னு கேட்பார். அப்படி வண்ணப்படங்களை வைத்து கொண்டு கூட வளம்புரி ஜான் ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். அது மாதிரி இனி அடுத்து வருகிற காலங்களிலே இந்த கவிதைகளுக்கு வண்ணப்படங்களாக மாற்றி நிச்சயமாக ஒரு நாள் நம்முடைய ஹைக்கூ திலகம் ரவி அவர்கள் சாகித்ய அகாடமி விருது கண்டிப்பாக பெறுவார் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. அவருடைய உயரத்திற்கு தகுந்த அளவிற்கு இன்னும் கவிதை நூல்கள் வர இருக்கிறது. ஏனென்றால் அவர் தமிழ் தேனி இரா மோகன் அவர்களுடைய கரம் பற்றி வந்தவர். அவரும் 75 நூல்களுக்கு மேலாக வழங்கிய பெருமை படைத்தவர். தொடர்ந்து எழுதுங்கள், சமூகம் உங்களை அங்கீகரித்து கொண்டே இருக்கும். எனவே தொடர் எழுதுகிற பொழுதுதான் நீங்கள் நிச்சயமான ஒரு இடத்தை பெற முடியும். இன்னும் பல உயரத்தை நீங்கள் தொட வேண்டும் என்று இந்த நேரத்திலே வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா போட்டிருக்காங்க, கவிதை நூலுக்கு பாராட்டாம் அவருக்கு இல்லையா. ஆனால் நான் நினைத்து கொண்டேன், கவிதை நூலுக்கு பாராட்டு என்றால் கவிஞருக்கு பாராட்டு, கவிஞரோடு இருக்கிற நமக்கும் பாராட்டு என்று தான் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். ஏனென்று சொன்னால் தமிழ் அனைவரையும் ஒருங்கிணைத்திருக்கிறது. 1963 குழந்தை பிறந்தது, 63, 61 வயதில் 35 நூல்கள். வடக்கு மாசி வீதி அப்படி சொல்லிட்டாலே ஒரு பெரிய சித்திரை திருவிழா தான். அதில் இவர் இருக்கிற இடம் எப்பவுமே திருவிழா, எல்லா இடங்கள்லையும். ஒரு காரணம் சொல்லலாம், தம்பி சண்முக திரும்ப சொன்ன மாதிரி அவர் நடக்கிற இடம், உட்கார இடம், பார்க்குற இடம் எல்லாமே புகைப்படத்துக்கு வந்துடும், செய்தி ஆகிடும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தி, புது செய்தி. அது ரவியினுடைய ஸ்பெஷாலிட்டி. காரணம் ஏற்கனவே துறையே சுற்றுலாத்துறை தானே, சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்கார். அது மட்டும் இல்லை, அவர் பேட்டியில் சொன்ன விஷயம், நான் ஹைக்கூ எழுதி வீட்டில் காமிச்சிக்கிட்டு இருப்பேன், ₹1 சீந்த மாட்டான், என் பிள்ளையே கேட்காது. ஆனால் தன் பிள்ளை கல்லூரிக்கு போனதும் அவருடைய பாடத்தை பிள்ளை படிக்குது அங்கே கல்லூரியில், அது பதிவு செய்கிறாரு. காரணம் ஒரு கட்டாயத்தை வந்துருச்சு. அப்போது நம்மை வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும், தமிழும் வளர்ந்து கொண்டே இருக்கும். இது போல் தன்னுடைய கவிதைகளில் வரக்கூடிய விஷயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏற்கனவே நம்ம ராமமூர்த்தி நண்பர் வரிசையாக சொல்லிட்டார், ஒன்றும் பாக்கி வைக்கல. ஐயா அவங்களும் நிறைய பேசிட்டாங்க, எல்லாம் குறித்து வச்சுருந்தோம், எல்லாம் முடிஞ்சிச்சு. இது பேப்பர் வழியாக தான் இருக்குது. ஆனாலும் சில விஷயங்கள் நமக்கு, இவர் முத எழுத விஷயம் சொன்னால், மதுரமணி நாளிதழாம் போஸ்ட் கார்டு கவிதை, அந்த கவிதையை ஒருத்தர் பதிவு பண்ணார். அதை கேட்கும்போதே இவருக்கு ஒருவேளை எங்கோ ஒரு தட்டுப்பட்டிருக்குது. அவர் சொல்கிறார், கடற்கரையில், முதல் கவிதை, கடற்கரையில் வீட்டிருந்த காதலியின் சிரிப்பிற்கு தடை விதித்தேன், காரணம் கலங்கரை விளக்கம் என்று கப்பல்கள் வந்து கொண்டிருக்கின்றன, அது சிரிப்பில். இதுதான் முதல் கவிதை. இன்றைக்கி 34 நூல் போட்டிருக்கிறாரு. சில கவிதைகள் திரும்ப திரும்ப சொல்லி இருந்தாலும் அங்கே ஒரு பதிவு வலியுறுத்தி சொல்லப்படுகிறது என்பதற்காக வந்திருக்குது. அதுபோல் இவர் சிற்றிதழ்கள் மட்டுமே குறி வச்சு அதன் மூலமே இன்றைக்கி 10 லட்சம் பேருக்கு மேலே படிச்சுட்டு இருக்கிறாங்க. 10 லட்சம் பேருக்கு மேல் இவரை பின்தொடர்ந்து வந்திருக்கிறார்கள் என்பது பெரிய செய்தியாக இருக்கிறது. ஐயா திருக்குறள் சொல்லும்போது சொன்னாங்க, மோகன் ஐயா வளர்த்தாருன்னு சொல்லி. நாங்களாம் அவர் தான் வளர்ந்துட்டு இருந்தோம். அவர் மூவாட்டை படித்தவர் மோகன் ஐயா, நாங்கள் மோகன்கிட்ட படித்தோம். நாங்கள் என்ன ஆனோம், ஒன்றும் ஆக முடியலையே. மோகனுடைய படித்து அவரோட பயணித்த நாங்கள் கூட, ஆனால் அந்த வாய்ப்பு ரவி அவர் கிடைத்திருக்கிறது. சிக்கனை பிடித்து கொண்டார். மோகன் ஐயா சொல்லும்போது சொல்லுவாங்க, எதை பார்த்தாலும் குறிப்பு வச்சுக்கப்பா, எழுதுங்கடா, இதை சொல்லுவாங்க, ஓட்டு சொல்லுவாங்க, வகுப்பில் சொல்லுகிற விஷயம் எழுதுங்கடா. அது மட்டும் இல்லை, எழுததை ஆவணப்படுத்துங்க பார்.
அதை ஒழுங்காக செஞ்சுருக்காரு ரவி அவர்கள். அந்த ஆவணங்கள் இன்றைக்கி நூல்களாக இருக்குது. அதுதான் நம்ம அவர்கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம். இந்த மதங்களை சொன்னாங்க இல்லையா, இது அன்றே சொல்லியிருக்கிறார். 3 சொல் இல்லை, 2 4 6 சொல்லு தான். அன்று நெறி, இன்று வெறி, மதங்கள், இவ்வளோதான். இது அன்றைக்கே யோசிச்சிருக்கிறாரு. அது காரணம் அவருடைய சார்ந்த இயக்கங்கள் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஒரு இடத்துல அவர் பேசும்போது, நான் என்னுடைய தொடர்புக்கு வரக்கூடிய சுற்றுலாத்துறை பார்க்கக்கூடிய அனைவரையும் நான் அரவணைத்து போயும் இணைந்து போகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருந்தது. நீதியரசர் கற்பகநாயகத்தை போய் சொல்லுவார். கற்பகநாயகம்ங்கிறவர் நீதியரசராக இருந்து உயர்ந்த பதவிக்கு போயிருக்கிறவர். இவரை சந்திக்கிறதுக்கு கூப்பிட்டுருக்குறாங்க. கூப்பிட்டுட்டு சந்திச்சுட்டு மீண்டும் ஒரு முறை இவர் கொடுத்த புஸ்தகத்திலிருந்து அந்த புத்தகத்தை படித்து பார்த்துட்டு 8 பக்க அளவுக்கு அவர் பதிப்பு கொடுத்துருக்குறாங்க. ஒரு நீதியரசர் எவ்வளோ வேலை இருக்கும். அவர் நூலை படிச்சுட்டு 8 பக்கமாக இதை பதிவு பண்ணுறாங்க. ஸோ இது போன்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இந்த நூலில் கொடுத்துருக்க ஒவ்வொரு பக்கமும் கண்ணில் ஒத்திக்கலாம், கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்குது. தம்பி சொன்னது போல் இது வண்ணமாக இருந்திருக்கலாம், அது கொஞ்சம் செலவினம் அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் இந்த நூல் 84 பக்கம் வெறும் 80 ரூபாய், வெறும் 80 ரூபாய். ஆர்ட் பேப்பர் உங்களுக்கு தொட்ட உடனே அப்படியே ஸ்பரிசம் நல்லா இருக்குது. அதுபோல் இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்குறோம். இன்னொரு விஷயம், இந்த எழுத்துக்கள் ஒரு இடத்துல கேட்குறாங்க, உங்கள் பேரில் நான் ஒரு ஆப் அப்படின்னு சொல்ல முடியிருக்கீங்களா, அந்த ஆப் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்கிறாங்களாம். கொஞ்சம் பணம் செலவாகும் செய்யுங்கன்னார். நான் பணம் தர மாட்டேன், பணம் வாங்க மாட்டேன். என்னுடைய எழுத்துக்களுக்கு நான் பணம் கொடுப்பதும் இல்லை, பணம் வாங்குவதும் இல்லை. அத்தனை எளிமை, பணத்தை பற்றி பணத்தாசே இல்லாத ஒரு தம்பி ரவி அவர்கள். இன்னொரு விஷயம் அவர் சொல்லும்போது, குருநாதர் பற்றி சொன்னாங்க இல்லைங்களா, குரு இருந்தால் சிஷ்யன் நல்லா இருப்பாங்க. இந்த ஜெயப்பிரியங்காவா அந்த அம்மாவுங்க, ஜெயப்பிரியங்கா செஞ்சுருக்க வேலை ரொம்ப அருமையான விஷயம். ஏன்னா ஒவ்வொரு பாடலையும் அவங்க படித்து அதுக்கு பொருத்தமான படத்தையும் தேர்ந்தெடுத்து அந்த தேர்ந்தெடுத்த படங்களும் பொருத்தமாக பொருத்தியிருக்கிறாங்க. அந்த பொருத்தின இடத்திலும் கவிதை நிற்கணும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயங்கள். சகோதரிக்கு என்னுடைய பாராட்டுக்கள். இது மட்டும் இல்லை, இவருடைய பயணத்தில் ரவியினுடைய தமிழ் பயணம் 1000 நூல்களுக்கு மேலே விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. நூல் விமர்சனம் 1000 நூல்களுக்கு மேலே வாசிச்சிருக்கிறார். அந்த வாசிப்பு இருக்கிறனால தான் இத்தனை கவிதைகளை புனைய முடிகிறது. அது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். மனித நேயம் ஒரு இதில் வருது, அதில் ஹைக்கூ தொகுப்பு அது பல ஆண்டுகள் வந்துட்டு இருக்குது. அந்த தொகுப்பாளர் ஐயா ரவி அவர்கள். அதில் நூலழகு எழுதிட்டே இருப்பேன். நூலழகுன்னு வரும்போது பேர் வச்சது நான், எழுதிட்டு இருந்தது நான். இப்போ அது கூட தொடர்பு மறந்து போச்சு, முடியல. காரணம் வாசிக்க முடியல. ஆனால் 1000 நூல்களை வாசித்து எழுதி காட்டு சொன்னால் அது பெரிய அபூர்வமான விஷயமாக தான் நாம் பார்க்கிறோம். இதயத்தை இனிமையாக்கும், இதயத்தை இதமாக்கலாம். இது அவர் ஏற்கனவே கவிஞர் இறையன்பு அவர்கள் சொன்ன ஒரு விஷயம். குருட்ட படித்த விஷயத்தை அப்படியே நமக்கு கடத்துகிற விஷயம் சாதாரணம் இல்லை. அந்த வகையில் ஒன்று சொல்லிகிட்டு இருந்தார். இறையன்பு வரைக்கும் அவர் சொல்லுகிற அந்த நம்முடைய பாரதி தொடங்கி அதற்கு தொடர்ந்து வரக்கூடிய நம்முடைய ஐயா மோகன் ஐயா, அதோட பயணித்த பெருமைக்குரிய இறையன்பு அவர்கள் வரைக்கும் சொல்லும்போது சொல்கிறாரு, இப்போது யாரும் இல்லாமல் தவச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு பதிவு பண்ணுறாரு. அது துணையின்றி அலைகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அதெல்லாம் கிடையாது. தமிழ் இருக்குது, நாங்களும் இருக்கிறோம், எப்போ உங்களோட வருவோம் நாங்கள். அதனால் நீங்கள் அது கவலைப்பட வேண்டியதே இல்லை. நிறைவாக அவர் சொல்கிற விஷயங்கள், சுற்றுச்சூழலை பற்றி பேசுகிறாரு, அழகு பேசுகிறாரு, காதலை பேசுகிறாரு. இதெல்லாம் கடந்து வந்துட்டு பின்னால் அவர் நிறைவாக சொல்கிற ஒரு விஷயம், தமிழை காத்திடு, மன்னிக்கணும், தமிழை காத்ததில் பெரும்பங்கு பெற்றனர் பனைமரங்கள் சொன்னாங்க இல்லையா. தமிழை காத்ததில் பெரும்பங்கு பெற்றன பனைமரங்கள். அந்த பனைமரங்களை எழுதியிருந்த தமிழை கரையால் அரித்து போனது. இரண்டு ஒரு பொதுமைக்குரிய செய்தியாக அதில் பதிவு பண்ணுறார். அப்போது தமிழுக்கான வளர்ச்சியும் அதுதான். அதையும் தமிழர்கள் ஞாபகம், தமிழர்கள் அழிய வச்சுட்ருக்காங்க, அழிக்க விட்டாங்க, ரொம்ப பேர் வருத்தப்படுறாங்க. அந்த விஷயங்கள் நம்ம பார்க்க முடிகிறது. சுற்றுச்சூழலை பற்றி பேசினார், அது எல்லாம் பார்த்தா இருக்கும். அந்த வயல்வெளியில் வயல்காட்டில் நீர் நிரம்பி இருக்கிறது, மிதக்கின்றன
நெகிழிகள், மிதக்கின நெகிழிகள். விதம் முளைச்ச வரலையாம், அந்த நெகிழி மிதந்து வருதான். அப்போது விவசாயம் அங்கே பாதிக்குது. இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, செயற்கை உரத்தை சேர்க்காதீர். நான் ஒரு விவசாயி, செயற்கை உரம் இல்லாட்டி 1960க்கு அப்புறம் சோறு கிடையாது. 1960லேருந்து இப்போ ஒழுங்காக சோறு சாப்பிட்றோம்னு சொன்னால் செயற்கை உரம் வருகை. இயற்கை உரம் நான் முயற்சி செய்தோம், ஆனால் 3 போகம் முயற்சி செய்து 1 போகம் தான் வர வந்துச்சு. 3 போகம் செலவு செஞ்சு வந்தது 1 போகம். எப்படி கட்டுப்படி ஆகும் நமக்கு? சாப்பாட்டுக்கே இல்லை அந்த சமயத்தில், அந்த வருஷத்தில். காரணம், அது மண் மாறிடுச்சு. எப்போ? ஏறக்குறைய 65 ஆண்டுகளாக நாம் மாறிவிட்டோம். விவசாயமும் மாறிடுச்சு. இதை தான் நான் அவர்கிட்ட கொஞ்சம் மாறுபடுறேன். வேறு வழி இல்லை, சாப்பாடு வேணும் நமக்கு, எல்லாருக்கும் சோறு போடணும். அந்த வகையில் பார்க்குறேன். இந்த படங்கள் எல்லாம் பொருத்தமாக இருந்துச்சு. நிலத்தை விற்றோம், பணம் பெற்றோம், அப்பாவின் முகம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு பாடலை மட்டும் டாலர் படம் போட்டிருந்தாங்க. அப்பா எங்கே டாலர் பார்த்துருக்காரு? நம்மளாக பார்த்துருக்குறோம், அப்பா டாலர் பார்த்தே கிடையாது. அந்த படத்தை மட்டும் மாற்றிடலாம் போல இருக்குது. நம்ம இந்தியா ரூபா இருக்குது, இன்னும் டாலர் படம் போட்டிருந்தாங்க. அது அவங்க கவனிக்கல நான் நினைக்கிறேன். அது ஒன்று தான் நான் பார்த்து ஒரு சிறிய விஷயம். இருக்கலாம் இருக்கலாம். ஏன்னா இப்போ தான் வெளிநாட்டுக்கு சொன்னாங்களே, பன்னாட்டு நிறுவனங்கள் வந்தபோது அந்த போகிற வாய்ப்பு இருக்கு போல இருக்குது. அது மாதிரி ஒரு அமைந்த விஷயங்கள் இருக்கும் வாய்ப்பு இருந்திருக்கும். எனவே இது போல் ஒரு நல்ல விஷயங்களை சின்ன சின்ன விஷயங்களாக மிக அழகாக நேர்த்தியாக பதிவு செய்திருக்கிற நண்பர் ரவி அவர்களையும், இன்னும் பல நூல்கள் அவர் சொன்னாங்க. இறையன் பைய 150 எழுதியிருக்கிறாராம், மோகன் ஐயா 135க்கு மேலே எழுதியிருக்கிறாரு. அதோட இவர் அதையும் தாண்டி 200 நூல்கள் எழுத வேண்டும். காரணம், அவங்களோட விஷயம் அவ்வளோ இருக்குது. வாழ்த்துக்கள், நன்றி, வாழ்க வளமுடன். ஹைக்கூ என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொற்களுக்கு அலங்காரமே இருக்காது. சொல்ல வேண்டிய கருத்தை நேரடியாக ரொம்ப எளிமையாக சொல்லும். அதுதான் ஹைக்கூ. அந்த அடிப்படையில் இந்த மின்னல் ஹைக்கூவை நான் கையாள ஆரம்பித்தேன். என்னுடைய வாழ்நாளில் 1/2 மணி நேரத்தை இழந்ததில் நான் என்ன கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறது தான் நான் உங்களோட பகிர போகிறேன். இந்த மின்னல் ஹைக்கூ இதில் மொத்தம் 121 ஹைக்கூ இதில் அடங்கியிருக்குது. கவிதைகளுக்கு மட்டுமே இவர் கூட ஒதுக்கியிருக்க பக்கம் ஆசிரியர் ஒதுக்கியிருக்கிறது 60 பக்கம் ஒதுக்கியிருக்காரு. இதில் இந்த 121 ஹைக்கூல கவிதைகள் அந்த நறுக்கில் காதலுக்கு மட்டும் அதிக இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா காதல் கலைநயத்தையும் கற்பரத்தின் தனித்திறத்தையும் கணிய பாடிய அகப்பொருள் நூல்கள் தமிழில் தான் இருக்குது. அதனால் ஆசிரியர் இதை வடித்ததுலையும் ஆச்சரியமில்லை. ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காரு. மொத்தம் அந்த 121 குறும்பாலில் 13 குறும்பா காதலுக்காகவே ஒதுக்கப்பட்டிருக்கு. இதில் நம்ம இன்றைக்கி சினிமாக்கள்லாம் பார்க்குறோம், காதலியை எப்படி அறிமுகப்படுத்துவாங்க. ஒன்று ஏதாவது ஒரு நாய்க்குட்டியை பிடிச்சிக்கிட்டு ஓடுவாங்க, அப்படி இல்லை அப்படின்னா அவங்க காலை காட்டுவாங்க, அப்படி இல்லையா அவங்களுடைய விழிகளை காட்டுவாங்க, இப்படியே அறிமுகப்படுத்துவாங்க. ஆனால் அதே காதலியை ஒப்பனை இல்லாமல் நேரில் பார்த்தோம்னா நம்மளால் பார்க்க முடியாது, பார்க்க சகிக்காது. சினிமாக்கள் ஒரு காதலி ஒரு தலைவியை இப்படி அறிமுகப்படுத்துது. ஆனால் அதே காதலியை அதே தென்னாட்டு பெண்கள் கன்னி பெண்கள் எவ்வளோ அழகாக இருப்பாங்க அப்படிங்கிறத குற்றாலக்குறவஞ்சி படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக தெரியும். செங்கையில் வண்டு களின் என்று ஜெயம் ஜெயம் என்றாட, இடை சங்கதம் என்று சிலம்பு புலம்பொடு தண்டை கலந்தாட, இரு கொங்கை கொடும்பகை வென்றனம் என்று குலைந்தாட, மலர் பைங்கொடி நங்கை வசந்த சௌந்தரி பந்து பயின்றனலே அப்படின்னு அந்த திருவுட ராஜப்ப கவிராயர் அவ்வளோ அழகாக அந்த காதல் நாயகியை வர்ணிச்சுக்கிட்டே வருவார். அதில் என்ன சொல்லுவார் பாருங்க, பொங்கு கணங்குளை மண்டிய கெண்டை புரண்டாட, கூழல் மங்குளில் வண்டு கலைந்தது கண்டு மதன் சிலை வண்டோட, இனி இங்கிது கண்டுள்ள என்படும் என்றிடை திண்டாட, பங்கைய மங்கை வசந்த சௌந்தரி பந்து பயின்றனலே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகா அவர் இத்தனை சொற்களில் இத்தனை அடிகளில் ஒரு காதலியை வர்ணிச்சிருப்பார். ஆனால் நம்ம கவிஞர் அவங்க அதை எப்படி சொல்கிறாரு பாருங்க, 6 வரிகளில் அத்தனை அழகுற அழிச்சிருப்பார். 6 சொற்களில் அழகை கூட்டியது காதோரம் பறந்த அவள் சிகை எவ்வளோ அழகா அந்த இந்த காதோரம் அந்த பெண்கள் ஒதுக்கக்கூடிய அழகை எவ்வளோ அழகாக சொல்கிறாருன்னு பாருங்கள். அதே மாதிரி இந்த காதல் தலைப்பிலேயே கவிஞர்கள் எல்லாருமே
காதலையும் இயற்கையும் ஒரு சேர கலந்து ரொம்ப அருமையாக வர்ணிச்சுக்கிட்டு வருவாங்க. அதே வர்ணனையை நம்ம ஆசிரியரும் அங்கங்கே சொல்லியிருப்பார். குற்றால குறவஞ்சியில் கூட இந்த பாட்டிலே இதே முறையை அவரும் கையாண்டிருப்பார். அந்த திருவுடராசப்ப கவிராயரமே வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பர் கமலசித்தர் வந்து வந்து காயசித்தி விளைப்பார் தேனருவி திரையெழும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பரிக்காலும் தேர்க்காலும் வழுகும் கூணலிலம் பிறைமுடித்த வேணி அலங்காரம் குற்றால திருகூட மலையங்கள் மலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயற்கையும் காதலையும் இரண்டரை கலந்து ரொம்ப அருமையாக கொடுத்துருப்பாரு. அந்த யுக்தியை நம்ம கவிஞர் கையாண்டு அங்கங்கே காதலையும் இயற்கையும் ரொம்ப அருமையாக வர்ணிச்சு அந்த 6 சொற்களுக்குள்ள அழகுற அழிச்சிருக்காரு. இதையும் படித்து உணர முடியும். இதை ஏன் நான் கவிதையை அந்த குறும்பாவை சொல்லாமல் சொல்கிறேன் அப்படின்னா புத்தகங்களை வந்து வாங்கி படித்து உணரணும். அதனால தான் இவங்கெல்லாம் வந்து குறும்பாவை வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. பட் நான் வந்து தெளிவாக சொல்ல விரும்பாத காரணம் அதுதான். புத்தகங்களை வாங்கி நாம் படித்து அதை உணரும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த சுவை வந்து நம்ம படித்து அனுபவிக்கும் போது தான் அது புரிகிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குயிலும் மயிலும் ஐயா கூட சொன்னாங்க, அதை தோற்றத்தை விட குரல் தான் அழகு குயில் அப்படின்னு. அதே மாதிரி மயிலில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மயில் தான் அவ்வளோ அழகாக இருக்கும். பெண்களுக்கு வந்து அணிகலனோடு அவர்கள் அழகுபடுத்தப்படுவார்கள். ஆனால் மயில் வந்து பார்த்திங்கன்னா இயல்பாகவே ஆண் மயில் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. அதை வந்து ஒரு கருவத்தோடு ஐயா சொல்லியிருப்பார். பெண்கள் மட்டும் அழகல்ல, ஆண்களும் அழகுதான் அப்படிங்கிறதுக்கு ஆண் மயில் ஒரு உதாரணம் அப்படிங்கிறத வந்து ஐயா ரொம்ப அருமையாக குறும்பாலில் வடிச்சிருப்பார். அதே மாதிரி குழந்தைகளை பற்றி அவர் சொல்லியிருப்பார். குழந்தைகளை பற்றி அந்த 121 குறும்பாலில் வந்து குழந்தைகளுக்குன்னு ஒரு 8 குறும்பா ஒதுக்கியிருக்காரு. இப்போ சமீபத்திய செய்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எத்தனை பேர் படித்து பார்த்துட்டு அதை உணர்ந்துருக்கீங்கன்னு தெரியல. இந்தியாவில் வந்து ஏறத்தாழ ஒவ்வொரு 8 நிமிஷத்துக்கும் ஒரு குழந்தை காணாமல் போகுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை வந்து சரியாக பராமரிக்காமல் இருக்கிறது தான் காரணம். அப்படிங்கிறத இந்த குழந்தைகளுக்காக ஒதுக்கப்பட்ட தலைப்புகளின் கீழே ஐயா சொன்ன குறும்பாலில் வந்து அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத ரொம்ப நல்லா சொல்லியிருப்பார். ஏன்னா குழந்தைகள் வந்து பட்டங்கள் மாதிரி பட்டம் பறந்துக்கிட்டே இருக்காங்க, நம்ம நூலை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். இந்த நூலை விட்டுட்டோம் அப்படின்னா அறுந்து போயிடுச்சு அப்படின்னா பட்டம் சீரழிகிறது மாதிரி குழந்தைகளுடைய வாழ்க்கையும் சீரழியும் அப்படிங்கிறத இந்த குழந்தைகளை பற்றிய இந்த 8 குறும்பாலில் ரொம்ப அருமையாக நமக்கு உணர்த்தியிருக்காரு. இதையும் நாம் படித்து உணர்ந்து கொள்ள முடியும். அடுத்து வந்து உழைப்புக்காக ஒரு 3 குறும்பா கொடுத்துருக்காரு ஐயா. அந்த உழைப்பில் வந்து ஒரு முதன்மை செய்தியாக சொல்லியிருக்கிறது தேனீக்களை தான் சொல்லியிருப்பார். இப்போ தேனி நம்ம அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம சொன்னோம் அப்படின்னா நமக்கு 1 கிலோ தேன் கிடைக்கணும் அப்படின்னா தேனீக்கள் அதுக்காக 1,00,000 முறை பறக்கணும். அந்த ஒரு முறை பறத்தல்ங்கிறத பார்த்தீங்கன்னா அது புறப்பட்ட இடத்திலிருந்து ஒவ்வொரு மலர் மீதும் அமர்ந்து மகரந்தத்தை சேகரித்து பின் கூடு திரும்பும் வரை உள்ள காலம் 1 முறை பறத்தல். அப்போ 1,00,000 முறை பறந்தா தான் நமக்கு 1 கிலோ தேன் கிடைக்கும். அப்படின்னா அதனுடைய உழைப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சுறுசுறுப்புக்கு வந்து ஐயா தேனீக்களை சொன்ன விதம் ரொம்ப அருமை. ஐயா அதோட அந்த தேனி அப்படிங்கிறத பார்க்கும்போதெல்லாம் அந்த இடத்துல ரவின்னு இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்படியே அவ்வளவு சுறுசுறுப்பாக சுழன்றுக்கிட்டே இருப்பார். புலன மொழியாக எவ்வளவு பதிவிட முடியுமோ அவ்வளோ பதிவிடுவார். நீங்கள் கருத்து தெரிவிங்க, மறுபேச்சு தெரிவிங்க, தெரிவிக்காமல் போங்க, அதை பற்றி அவர் கண்டுக்கவே மாட்டார். ஆனால் பதிவிட்டுக்கிட்டே இருப்பார். அடுத்து இணையதளத்துக்கு போங்க, அந்த இணையதளத்தில் எந்த அளவுக்கு எழுத்துக்களை கொடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு எழுத்துக்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏன்னா உட்காந்து எழுதுறதுங்கிறது இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப குறைவாக போச்சு. ஆனால் அத்தனை பக்கங்கள் அவர் சலிக்காமல் எழுதுவார். பின்னூட்டங்களை எதிர்பார்க்கவே மாட்டார். அவருடைய உழைப்பை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி இந்த தேனியோட இந்த 2 எழுத்தோட அந்த 2 எழுத்தும் சேரணும் அப்படிங்கிறது சேர்த்து உங்கள்ட்ட பயிரணும்னு நான் விரும்பினேன். உண்மையில் பயிர்ந்தேன். ஏன்னா சுறுசுறுப்புக்கு தேனீக்களோடு ரவி ஐயாவும் ஒரு காரணம். அதே மாதிரி ஐயா சொன்னாங்க 1000 நூல்கள் அவர் படிச்சிருக்காரு அப்படின்னு. அப்படி படித்தா தான் இந்த அளவுக்கு ஒரு 35 புத்தகங்கள் வந்து புத்தகங்கள் திறம்பட எழுதி எல்லா கல்லூரிகள்லையுமே இன்னைக்கு பல கல்லூரிகளில் அந்த புத்தகங்கள் பாடமாக படிக்கப்படுது. அவருடைய ஏன்னா அந்த மாணவி இந்த புத்தகத்தில் வண்ணம் தீட்டி அந்த மாணவி கூட பாத்திமா கல்லூரியில் முதுகலை பட்டம் பெற்றவங்க. அப்போ தான் ஐயாவுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு ஏற்படுது. அந்த தொடர்பு அடிப்படையில் தான் இவருடைய குறும்பாக்களை பூரா அப்படியே தொகுத்து எடுத்து வடித்தெடுத்து அதுக்கு வந்து ஒரு ஓவியங்கள் கொடுத்து இந்த புத்தகத்தை உருவாக்கியிருக்காரு. அப்போ 1000 புத்தகங்கள் படித்த ஒருவரால் தான் இந்த அளவுக்கு ஒரு ஏறத்தாழ 35 ஹைக்கு புத்தகங்கள் வந்து ஐயா கொடுத்துருக்காரு. அப்படின்னா அந்த புத்தகத்தினுடைய அந்த வழி வருவோருக்கான வைப்பு வளமாக உள்ள அந்த இலக்கியங்கள் தான் ஐயா இந்த அளவுக்கு வளர்றதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு. ஐயா இன்னும் மேலும் வளரணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா காரல் மார்க்ஸ் கூட அந்த மூலதனம் புத்தகம் எழுதுறதுக்கு 1700 புத்தகங்கள் படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வறுமையில்
உலகத்திலேயே இவ்வளவு ஒரு கொடிய வறுமையில் எழுதப்பட்ட புத்தகம் வந்து மூலதனத்தை தவிர வேறு எந்த புத்தகமுமே கிடையாது. ஆனால் 1700 புத்தகங்களை படித்ததுனால தான் அவரால் இவ்வளவு ஒரு சிறந்த புத்தகத்தை அவர் கொடுக்க முடிஞ்சது. அடுத்து ஐயா விவசாயத்துக்குன்னு 6 குறும்பா கொடுத்துருக்காரு. இதில் ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் படித்து உணருங்க. அதில் ஒரே ஒரு விஷயத்தை விட நான் அதில் ஒரு குறிப்பிட விரும்புகிறேன். நிரவ் மோடி அவன் பாட்டுக்கு இந்த வைர கடையெல்லாம் வச்சுருந்தான். அவன் பாட்டுக்கு கோடி அடிச்சுட்டு லண்டன் போயிட்டான், போய் படுத்துக்கிட்டான். அவனை ஒன்றும் செய்ய முடியலை. ஆனால் ஒரு விவசாயி ஒரு ட்ரக் வாங்கணும்னு ஒரு 1 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டா கூட அவன் கட்டலை அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையவே அழித்து அவன் தற்கொலை பண்ணுற அளவுக்கு கொண்டு போயிடறாங்க. சமுதாயத்தை அந்த உழைப்பு விவசாய சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த கண்ணீரையும் கவிஞர் வந்து அந்த ஒரே குறும்பாலில் தானே அழுது தீர்த்திருக்காரு. அதை படித்து உணர முடியும் எல்லாருமே. அடுத்து மதுவும் சூதும் நமக்கு தெரியும். இந்த மதுவுக்கும் சூதுக்குமே ஐயா அதுக்கும் மது சம்மந்தப்பட்டதுக்கு ஒரு 2 தலைப்பு கொடுத்துருக்காரு, சூதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காரு. மொத்தம் 3 தலைப்பு கொடுத்தாலும் முத்தாய்ப்பாக கொடுத்துருக்காரு. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ இன்னைக்கு 1,12,00,000 பேர் வந்து குடிகாரர்களாக இருக்காங்க. நம்ப முடியுதா? இதில் தினமும் குடிக்கிறவங்க வந்து 70 லட்சம் பேர் இருக்குது. இந்த 70 லட்சம் பேருடைய ஆண்டு வருமானம் எவ்வளவு இதுக்காக இழக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 67,500 கோடி இழக்கிறாங்க. அப்போ அந்த குடும்பத்தினுடைய பொருளாதார நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க, அந்த குடும்பத்தினுடைய வறுமை எப்படி இருக்குன்னு பாருங்க. இவன் குடிக்க போதையில் குடும்பம், இவனுடைய இதனால குடும்பமே தள்ளாடுது அப்படிங்கிறத வந்து ஆசிரியர் ரொம்ப நல்லா சொல்லியிருப்பார். அதே மாதிரி காடுகளில் ஆடிய சூதாட்டம் நாளடைவில் ஓய்வாக இருக்கும்போது தெருவுக்கு வந்தது, தெருவில் இருந்தது, அடுத்து அரண்மனைக்கு வந்தது, அரண்மனைக்கு போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தது. வீட்டுக்குள்ள உள்ளது சின்ன அறையில் இன்னைக்கு பக்கத்தில் உட்காந்துருந்தா கூட என்ன விளையாடுறான்னு கூட தெரியாமல் இருக்குது. அந்தளவுக்கு சூதாட்டம் வந்து நம்ம உள்ளங்கைக்குள்ளே வந்துருச்சு. இதில் எவ்வளவு அழிவுகள்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் தன்னுடைய குறும்பாலில் வந்து ரொம்ப திறம்பட தெளிவாக புரிகிறது மாதிரியே 6 சொற்களை வந்து பயன்படுத்தி சொல்லியிருக்காரு. காற்றையும் விடலை, காற்றுக்கு 2 சொல்லியிருக்காரு. முன்னாடி ஒரு கவிஞன் பாடிய பாட்டு ஞாபகம் இருக்குது. காற்று வந்து தென்றலாக வரும்போது தலை சீவி விடுகிறது, அதே காற்று புயலாக வரும்போது தலையை சீவி விடுகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஐயா அந்த காற்றையும் வந்து உருவமின்றி தாளாட்டியது தென்றல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே இது அடுத்த இதில் வந்து பிரித்தது இலைகளை மரத்தில் இருந்து காற்று அப்படின்னு சொல்லிட்டு 5 சொற்கள்லையே அதனுடைய விளைவை முடிச்சிருப்பாரு. அந்த காதல் சொன்னேன் இல்லையா, காதலுக்கு 13 குறும்பா கொடுத்துருந்தாரு. அதுக்கடுத்து சுற்றுச்சூழலுக்கு தான் அதற்கு அடுத்ததாக அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. மொத்தம் வந்து 9 குறும்பா கொடுத்துருக்காரு சுற்றுச்சூழலுக்காக. நீர் மாசுபாடுனால இன்னைக்கு நாம் எவ்வளோ தூரம் பாதிப்புகள் சந்திக்கிறோம் அப்படின்னு தெரியும். இந்த தொழிற்சாலைகள்லேயே பார்த்திங்கன்னா இந்திய வனத்துறை அமைச்சர் என்ன சொல்லுது அப்படின்னா ஏறத்தாழ 64 தொழிற்சாலைகள் வந்து சிவப்பு வகையின் கீழ் கொண்டு வர்றாங்க. அந்த 64 தொழிற்சாலைகளிலிருந்து வரக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாமே தண்ணீரில் கலக்கிறதுனாலையும் மதத்தின் பெயரால் அந்த சடங்குகள், சில சடங்குகள் பெயரால் நதியில் வந்து 1000 பேர் 1,00,000 பேர்னு ஒரே நேரத்தில் இறங்கி அதை பயன்படுத்தும் போது அதன் காரணமாகவும் எப்படியெல்லாம் நீர் மாசுபடுது, அந்த மாசுபாட்டின் காரணமாக நமக்கு விளைவு எப்படியெல்லாம் வருது அப்படிங்கிறத ஆசிரியர் வந்து ரொம்ப எளிமையாக விதைத்த நிலம், பாய்ச்சிய நீரில் பாலித்தீன் பைகள், கழிவு நீரே அழுக்கு, சுத்தம் எங்கே அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோடு அதை முடிக்கிறது. அதே மாதிரி காற்று மாசுபாடையும் விடலை நம்ம ஆசிரியர். காற்று மாசுபாடை பற்றியும் சொல்லியிருக்காரு. 2024 புள்ளி விவரங்கள் படி பார்த்தீங்கன்னா காற்று மாசுபாட்டில் வந்து இந்தியா வந்து உலக அளவில் 5வது இடத்துல இருக்குது. இந்தியாவில் வந்து மொத்தம் ஒரு 10 நகரங்கள் வந்து டாப் 10ல் இருக்குது. இந்த இதுக்கு தான் வந்து காற்று மாசுபாட்டுடைய ஒரு முக்கிய நகரங்களாக. அந்த 10 நகரங்களை கணக்கு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து 33,000 பேர் இறக்குறாங்க. உலக அளவில் காற்று மாசுபாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 70 மில்லியன் மக்கள் இறப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்லுது. அந்த காற்று மாசுபாட்டினால எவ்வளோ பெரிய பாதிப்பு நிகழ்கிறது அப்படிங்கிறத 5 சொற்கள் தெரிந்திடுக. காற்றின் மாசு, மூச்சின் மாசு அப்படின்னு ஆசிரியர் முடிச்சிருக்கிறது. இலக்கியங்களுக்கு ஐயா சொல்லிட்டாங்க ஏற்கனவே, அதுக்கு ஒரு 2 குறும்பா கொடுத்துருக்காரு. பனைமரம் வந்து தமிழர்களுடைய வாழ்வியலோட எந்த அளவுக்கு நம்மளுடைய தலைமக்களோட தொடர்புடையது அப்படிங்கிறதையும் ஒரு 6 சொற்களில் முடிச்சிருப்பார். நமக்கு நான் சொன்னவங்களுக்கு நம்ப முடியுமா இதல்ல, பனையினுடைய தோற்றம் வந்து 380 மில்லியன் ஆண்டுகள். அப்போ நம்ம தொல்குடிகளுடைய ஆண்டுகளை நீங்கள் அதை வச்சு நம்ம கணிச்சிக்க முடியும். இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக நம்ம கணக்கு பண்ணோம் அப்படின்னா 8,59,00,000 பனைமரங்கள் இருக்குது. இதில் தமிழகத்தில் மட்டும் 5,10,00,000 பனைமரங்கள் இருக்குது. அப்போது தமிழ்
நம்ம மொழியோடவும் தமிழை மொழிந்தவர்களோடவும் எந்த அளவுக்கு தொடர்புடையது என்பதை இந்த புள்ளி விவரங்களையே நமக்கு வந்து தெளிவுபடுத்தும். அந்த ஏடுகள் தயாரிக்கிறதை பற்றி ஐயா சொன்னாங்க. அந்த பனை ஓலையை இளமையாகவும் இருக்கக்கூடாது, முதுமையாகவும் இருக்கக்கூடாது, ரெண்டுக்கும் இடைப்பட்டதாக இருக்கணும். அதுக்கடுத்து அதை நரம்பை நீக்கி அதை வெயில்லையும் காய வைக்கணும், பனிலையும் உலர வைக்கணும். சுடு தண்ணி, அந்த சோத்து தண்ணியிலாம் கூட வேக வச்சுருக்காங்க. வேக வச்சு அதை வெளியில் எடுத்து சேத்துல ஊற வச்சு அதை பக்குவப்படுத்தி அதன் பிறகு வெளியில் எடுத்து என்ன பண்ணுறாங்க, சங்கு அல்லது சைனிங்கான அந்த கற்களை வச்சு அதை மேலோட்டமாக இப்படி தேய்ச்சி அந்த சொரசொரப்பான பகுதிகளை நீக்கினதுக்கு அப்புறம் தான் குறைந்தது 100 ஆண்டுகள் வந்து அது சிதைவடையாமல் இருக்கக்கூடிய பக்குவம் வந்து அந்த பனை ஏடுகளுக்கு வருது. இந்த அளவிற்கு வந்து நம்ம தமிழோட பனைமரம் எந்த அளவுக்கு ஒன்றுபட்டு இருக்கிறது அப்படிங்கிறத வந்து ஆசிரியர் வந்து 3 சொற்களை சொல்வார். தமிழை காத்தலில் பெரும் பங்கு பெற்றன பனை மரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொலைவிளங்கி ஏங்கொழினீர் ஞால திருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாளி ஒன்று ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ் அப்படின்றது. அந்த தமிழுக்குனும் மூத்த மொழிக்கென்று 3 குறும்பா ஐயா கொடுத்துருக்காரு. அதே மாதிரி திருவள்ளுவருக்காக ஒரு பத்தி கொடுத்துருக்காரு. ஆளுமைகளை கையாண்டு விதத்தில் வந்து பெரியாரை பற்றி கையாண்டிருக்காரு. காந்தி, பாரதி, இறையன்பு இந்த 4 ஆளுமைகளை பற்றியும் சொல்லியிருக்காரு. பெரியாரை பற்றியும் ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் சொல்கிற மாதிரி சமுதாய சீர்திருத்தத்தின் கடைசி எல்லை பொது உடைமை என்றால் அறிவின் உண்மையான எல்லை பகுத்தறிவு. அதை தான் அவர் சொல்ல வர்றாரு. எதையும் காரணக்காரிய தொடர்பு கொண்டு ஆராய், உண்மையின் பல வடிவங்களை உணர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை வந்து ஆசிரியர் அந்த 3 குறும்பாலில் வந்து உணர்த்தியிருக்குது. அதன் பிறகு மற்ற எல்லாத்தையுமே ரொம்ப நல்லா சொல்லிட்டாங்க. கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன், சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன். ஒரு சின்ன உரையாடல் ஒன்று ஏற்கனவே நண்பர்கள் பேசும்போது கேட்டிருக்கேன். அந்த காலத்துலலாம் வழிப்பறி கொள்ளையர்கள்லாம் இருந்தாங்க, அவங்கெல்லாம் இப்போவும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இருக்காங்க ஏதோ இருக்காங்க, அங்கங்கே ஓரஞ்சரமாக பள்ளி கல்லூரின்னு ஆரம்பிச்சுட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை வந்து ரொம்ப நாசூக்காக நளினமாக ஐயா அவர்கள் வந்து தன்னுடைய குறும்பால் சொல்லியிருக்காரு. புத்தகத்தை வாங்கி படித்து பார்த்து உணருங்க. அதில் இன்னும் கடைசியாக ஒன்றை சொல்லி என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். ஏன்னா தலைவர் வந்து எந்திரிக்கிறதுக்கு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு, பாரதி நிப்பாட்டுவாரா அப்படின்ட்டு. அதனால் நிப்பாட்டிடுறேன். குமாரப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். புதுக்கோட்டை மாவட்டம், புதுக்கோட்டைக்கும் சிவகங்கைக்கும் பார்டரில் இருக்குது அந்த குமாரப்பட்டி. அந்த ஊரில் வந்து ஒரு சிதிலமடைந்த ஒரு வீடு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அந்த வீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் கைது செய்யப்பட்ட வீடு. அந்த குமாரப்பட்டி காட்டில் தான் அவர் மறைந்து வாழ்கிறாரு. காரணம் எதுக்காக வாழ்கிறாருன்னா வெள்ளையர்களுக்காக அங்கே போய் வாழ்ந்தது. இந்த பக்கம் சிவகங்கை சமஸ்தானம், அந்த பக்கம் புதுக்கோட்டை சமஸ்தானம். 2 பக்கம் வெள்ளையர்கள்லேருந்து வந்தாங்கன்னா ஏதாவது ஒரு சமஸ்தானத்தில் போய் நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த இடத்துல தங்கியிருக்காரு. ஆனால் அந்த ஊரில் வந்து அவரை விருந்துக்காக ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, புதுக்கோட்டை அரசர் சொன்ன செய்தியை கேட்டு அவரை விருந்துக்காக கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு காட்டுக்குலேருந்து வெளியில் ஊருக்குள்ளே கூப்பிட்டு அந்த வீட்டில் உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்க கட்டபொம்மனுக்கு. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதையே அவரை வந்து கைது பண்ணிடுறாங்க. அப்போ அந்த சாப்பிட கூப்பிட்டானே அவனுடைய குடும்பம் விளங்குமா, அவனுடைய சந்ததிகள் விளங்குவார்களா? அவரும் விளங்க முடியவில்லை, அவர்கள் சந்ததிகளும் விளங்க முடியவில்லை. ஆனால் இன்று வரை அந்த வீட்டில் வந்து அந்த குட்டிய சுவர் நிறைய சொல்கிறது, அந்த சுவரா அந்த சிதிலங்கள் வந்து இன்னமும் எஞ்சி அங்கே இருக்குது. மக்கள் வந்து அந்த காட்டையும் சரி அந்த வீட்டையும் சரி சீண்டுவதே இல்லை யாருமே, அப்படி இருக்குது. அதை வந்து ஆசிரியர் வந்து கூறியது வரலாறு குட்டிச்சுவர். அது குமாரப்பட்டிக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்திலும் எஞ்சியுள்ள சிதிலங்களுக்கும் அது பொருந்தும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லி எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி, ஆசிரியரை எனக்கு வாழ்த்த வயதில்லை, அவர் மேலும் மேலும் பல புத்தகங்கள் படைக்க என்னுடைய வாழ்த்துக்களை இருந்தாலும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவருக்கு வாழ்த்துக்களின் சார்பாக மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியர் அவர் வந்து சரியா பேசுறேன். நன்றிங்க, மகிழ்ச்சிங்க. வெள்ளத்தின் பெருக்கப்போல் கலைப்பெருக்கும் கவிப்பெருக்கும் மேகுமாயின் பள்ளத்தில் வீழ்ந்திருக்கும் குருடரெல்லாம் வெளிப்பெற்று பதவி கொள்வார். தெல்லுற்ற தமிழமிதன் சுவை கண்டார், இங்கமரர் சிறப்பு கண்டார். இந்த அருமையான நிகழ்விலே என்னையும் கலந்து கொள்ள அனுமதி அளித்த வாசகர் வட்ட
நிர்வாகிகளுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடாது மழை பெய்தாலும் வெகு தூரத்தில் வீடு இருந்தாலும் கூட இந்த நிகழ்வுக்கு வந்தே ஆக வேண்டும் என்று சொல்லி வந்து சிறப்பித்திருக்கிற மதுரை தியாகராஜர் கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் அருமை சகோதரர் காந்திதுரை அவர்களே, எனக்கு முன்னால் பேசியிருக்கின்ற அருமை சகோதரர் சண்முக திருக்குமரன் அவர்களே, முருகேசன் அவர்களே, இந்த மின்னல் ஹைக்கூ இந்த புத்தகத்தை உங்கள் முன்னால் சமர்ப்பித்திருக்கிறார்கள். என்ன சொல்ல வேண்டும்னா, காலங்காலமாக இந்த கவிதையினுடைய வடிவம் மாறுபட்டு கொண்டே வந்திருக்கிறது. இப்போ எல்லாருமே ஒரு நார்மல் உயரத்தில் இருக்கோம். சில பேர் ரொம்ப குட்டையாக இருந்தால் ரொம்ப ஆச்சரியமாக பாருங்க. அது மாதிரி தான் இந்த ஹைக்கூ கவிதையை குறும்பாவை நம்ம பார்க்குறோம். ஆரம்ப காலகட்டத்தில் சங்க காலத்திலிருந்தே இந்த குறும்பா உண்டு. 2 வரி 3 வரி 4 வரி இந்த கவிதையில் உண்டு. அதில் புறநானூற்று ஒரு கவிதையை சொல்கிற பாருங்களேன், 4 வரி தான். அதில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி இருக்குது பாருங்கள், அது மிகச்சிறப்பான செய்தி. இந்த உலகத்தில் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் அனுபவித்திருக்கிற அந்த துன்பம், அந்த துன்பத்திலிருந்து எப்படியாவது விடுபட்டு போக வேண்டுமே என்கின்ற உணர்வு, அந்த விடுபட்டு போகிற அந்த நிலையில் கூட தன்னை விடுபட்டு போக விடாமல் இடுத்து புளிக்கின்ற உறவுகள், இதை சிறந்த ஓமையோடு ஒரு ஓரையர் உழவர் என்று ஒரு புலவர் பாடியிருக்கிறார். அதல் எரிந்தென்ன நெடுவன் களரின் ஒருவனாற்றும் புல்வாய் போல ஓடி ஒளிதலும் கூடுமன் ஒக்கல் வாழ்க்கை தட்டுவாகாலே. ஒக்கல்னா சுற்றம். அதல் எரிந்தென்ன நெடுவன் களரின், ஒரு பெரிய வெள்ளையா தோலை விரிச்சு போட்டு காயப்போட்டது போல அந்த பரந்த பரப்பு, வெள்ளை பரப்பில் ஒரு மானானது அப்படி எங்கே போவது என்று திணறி கொண்டிருக்கிறது. அந்த மானை வேட்டையாடுவதற்கு யார் பார்த்துருக்கா? ஒரு ஒரு வேடன் அந்த மானை வேட்டையாடுவதற்காக துடித்து கொண்டிருக்கிறார். அந்த மானை எங்கே போகும்? ஒளிவதற்கு இடமில்லை. அதுபோல மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி ஒரு 4 வரியில் ஒரு குறும்பாவை ஓரேர் உழவர் என்கிற அந்த புலவர் சார்ந்திருக்கிறார். அதற்கு பின்னாடி நீங்கள் வந்தீங்கன்னா அக இலக்கியத்தை வந்தீங்கன்னு சொன்னால் குறுந்தொகையில் ஒரு பாட்டு அதே மாதிரி. காதலன் பக்கத்தில் இருந்தால் காதலி மகிழ்ச்சியாக இருப்பாள், காதலன் பக்கத்தில் இல்லைன்னா அவள் பசலை பூத்துருவா. இதற்கு ஒரு ஓமையை பரணர் மிக அருமையாக சொல்லுகிறார் பாருங்க. அப்போ குறும்பாங்கிறது காலங்காலமாக இருந்திருக்கிறது. ஆனால் அந்தந்த காலத்தில் வழங்கப்பட்ட அந்த மொழிகளில் அது எழுதப்பட்டதுனால இந்த காலத்தில் நம்ம பேசுகிற மொழிகள் அதற்கு அவ்வளோ தூரத்துக்கு ஒப்புமை வரல, விளங்கி கொள்ள முடியலைங்கிறதுனால இந்த குறும்பா ஏதோ ஜப்பானில் இருந்து வந்து இங்கே மிகச்சிறந்த ஒரு செல்வாக்கை பெற்றதாக நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை பாருங்களேன், அதுக்கு பின்னாடி என்ன வந்துச்சு? சங்க காலத்தில் அக இலக்கியத்தில் என்ன சொன்னாங்க? ஊருங்கேணி ஒன்றுரை தக்க பாசியற்றைய பசலை, காதலர் தொடுவுளி நீங்கி விடுவுளி பரத்தலானே. அதுக்கு என்ன அருமையான பரணர் ஒரு ஓமை சொல்கிறாருன்னா, ஒரு தேங்கி கிடக்கிற அந்த ஊருணி நீர், ஊருங்கேணி உந்துரை தொக்கனர், மேலே பாசி படர்ந்துருக்கும். நீர் குடிக்கிறவர்கள் நினைச்சுவாங்க கையில் அந்த பாசி அப்படி விளக்கிட்டு அள்ளி குடிப்பாங்க. அதுபோல் காதலன் அருகிலே இருக்கிற போது பசலை நீங்கி இருக்கிற அந்த தலைவி காதலன் பிரிகிற போது பசலை ஊத்து விடுகிறாள் என்கிற மிக அருமையான ஓமையை ஒரு 4 வரிக்குள்ளே 2-3 வரிக்குள்ளேயே சொல்கிறார். அதுக்கு பின்னாடி என்னாச்சுன்னா, அதுக்கு பின்னாடி கவிதை என்னாச்சு? சங்க காலத்திலேருந்து காப்பிய காலம் வந்துச்சு, காப்பிய காலத்திலேருந்து பக்தி இலக்கிய காலம் வந்துச்சு, அதுக்கு பின்னாடி சிற்றிலக்கிய காலம் வந்துச்சு, அதற்கு பின்னாடியும் சில இலக்கிய வகைகள் வந்துச்சு. எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ரொம்ப குறும்பா தானே இதெல்லாம். ஏன்னா தமிழில் இருக்கிற தமிழுக்கு இல்லாத வடிவமே கிடையாது. அந்தந்த காலகட்டத்தில் அது புது வடிவம் பெறுகிறத தவிர தமிழில் இலக்கிய வகையே தமிழில் இல்லாத இலக்கிய வகையே கிடையாது. சரி, புதுக்கவிதைன்னு ஒன்று வந்துச்சு. இந்த புதுக்கவிதை இப்போ எங்கே போச்சு? எங்கே போச்சு புதுக்கவிதைன்னு? இப்போ யாரும் பேசுறதில்ல. ஏன்னா பலருக்கு அது விளங்காமல் போச்சு. இன்னும் நான் எம்ஏல படித்த அந்த புதுக்கவிதை இன்ற வரைக்கும் எனக்கு விளங்கலை. கதவை திற, காற்று வரட்டும், சிறகை ஒடி, விசிறியின் சிறகை ஒடி, விசிறிக்குள் காற்று, மலடிக்கு குழந்தை. இதுதான் கவிதை. கதவை திற, காற்று வரட்டும், சிறகை ஒடி, விசிறியின் சிறகை ஒடி, விசிறிக்குள் காற்று, மலடிக்கு குழந்தை. இன்ற வரைக்கும் ஆசிரியருக்கும் தெரியல, நடத்துகிற ஆசிரியர்களுக்கும் தெரியல, எங்களுக்கும் தெரியல. இது புரியாமல் வந்ததுனால புதுக்கவிதை அப்படியே போயிடுச்சு. சில வக்கரமான கவிதைகளும் உண்டு, நல்ல கவிதைகள் உண்டு. அதில் வந்தது அது இரவிலே வாங்கினோம் இன்னும் விடியவே இல்லை.
அவள் அழகாக இல்லாததால் எனக்கு தங்கையானால். இது ஒரு கவிதை. அதே மாதிரி வேலைக்காரி குடிந்து நெளிந்து பெருக்கினால் வீடு சுத்தமாச்சு மனசு குப்பையாச்சு. இப்படி கவிதைகள்லாம் வந்துச்சு. இது ஒரு காலகட்டம். அதற்கு பின்னாடி 1977க்கு பின்னாடி ஜப்பானிய தாக்கத்தினால ஜப்பானிய மொழியில் இருக்கிற அந்த கவிதைகளை மொழிபெயர்க்கின்ற ஒரு பெரிய இயக்கம் வந்துச்சு. அதில் முதன்மையாக இருந்தவர் அப்துல் ரஹ்மான். அவர் தான் புது கவிதையினுடைய பிதாமகன் சொல்லணும். புது கவிதையா இது ஹைக்கூ கவிதையினுடைய பிதாமகன் சொல்லணும். அவர் அயல்மொழி கவிதைகளை எல்லாம் தமிழ்படுத்தினார். ஜிப்ரன் கவிதைகளை, உருது கவிதைகளை இதெல்லாம் இது பண்ணார். இப்போ பாருங்களேன், புது கவிதை தோன்றிய அந்த வீழ்ச்சி இப்போ இல்லை. ஏன் அந்த வீச்சில் யார் இப்போ நின்றுகிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னால் ஹைக்கூ திலகம் ரவி மட்டும்தான் நின்றுகிட்டு இருக்காரு. இவர் யாரும் சொல்ல, முத்துக்குமார் எழுதினாரு, அறிவு நம்பி எழுதினாரு, அப்துல் ரஹ்மான் எழுதினாரு, எல்லாரும் எழுதினாங்க புது இது ஹைக்கூ கவிதை. ஆனால் இன்னும் ஹைக்கூ கவிதையில் ஹைக்கூ திலகம் என்று அழைத்து ஹைக்கூ கவிதை அப்படின்னு சொன்னால் ரவி தான், ஹைக்கூ ரவி தான், ஹைக்கூ ரவி தான். அவருக்கு ஹைக்கூ அடைமொழியாக ஆகிப்போச்சுன்னு சொன்னால் இந்த ஹைக்கூவிலேயே மூழ்கி விட்டார். அப்படிதானே சொல்லணும். முகநூலில் இவர் மாதிரி மிகச்சிறந்த கவிதைகளை எல்லாம் எல்லா இடங்களுக்கும் பரப்புகிற ஒரு சேவையை யாரும் செஞ்சதில்லைங்க. ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னா அடுத்த நாளில் உலக நாடுகளுக்கு பூரா அது போய் சேர்ந்துடும். உலக நாடுகளாக போய் சேர்ந்துடும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த சுறுசுறுப்பாக சொன்னார்ல, எறும்பு போல சுறுசுறுப்பானவர், நல்ல நண்பர், இனிய நண்பர். இவ்வளவு 35 புத்தகங்களை எழுதியிருக்கிறாரு. இந்த பாராட்டில் ஒரு பாராட்டா? எத்தனையோ பாராட்டு, எத்தனையோ விருதுகள், எத்தனையோ வாழ்த்துக்கள், இவளையெல்லாம் வாங்கியாச்சு. இதெல்லாம் ஒரு வாழ்த்தே கிடையாது. ஆனால் இவளையும் வாங்கிட்டு ஆன்றவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் மாதிரி இல்லையா, பணியுமாம் என்றும் பெருமை என்ற இந்த திருவள்ளுவருடைய இலக்கணத்துக்கு இலக்கணமாக அமர்ந்திருக்கிறாருன்னா இப்படி ஒரு மனிதரை நான் பார்த்ததில்லை. எனக்கு இந்த புது கவிதைனா அவ்வளோ தூரத்துக்கு எனக்கு பரிச்சயம் கிடையாது. புது கவிதையில் எனக்கு புது கவிதை ஹைக்கூ கவிதையில் பரிச்சயம் கிடையாது. புது கவிதை வருது, ஹைக்கூ கவிதையில் எனக்கு பரிச்சயமே கிடையாது. ஆனாலும் கூட ரவிக்காக நான் வந்தேன். ஏன்னா அவருடைய கவிதைகள் என்ன இருக்குன்னா கொஞ்சம் பளிச்சுன்னு தொடர்ந்து எழுதுவார். அது மட்டும் இல்லை, நன்றி மறக்காதவர், செய் நன்றி கொள்ளாதவர் அவர். இந்த புத்தகத்தை யாருக்கு காணிக்கை ஆக்கியிருக்காரு இல்லையா? தனக்கு பல்வேறு வகைகளில் உதவி செய்த இறையன்பனுடைய தந்தைக்கு காணிக்கை ஆக்கியிருக்காரு. தங்களுடைய தன்னுடைய தந்தைக்கு கூட காணிக்கை ஆக்கலை. இதை யார் செய்வா சொல்லுங்க பார்ப்போம். யாருக்கு எந்த பணமும் வராது. ஆனால் முதல்ல இறையன்பனுடைய தந்தைக்கு இந்த நூலை காணிக்கை ஆக்கி மிகச்சிறப்பாக இந்த நூலை வடிவமைத்திருக்கிறார். இந்த நூலை பற்றி நிறைய சொல்லிட்டாங்க. இப்போ 50 புத்தகம் அடுக்கி வச்சிருந்துச்சுன்னு சொன்னால் எத்தனை உள்ள கண்டென்ட்டு, அதாவது உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது யாருக்கும். அந்த அட்டை படமே என்ன செய்யணும், அதை எடுத்து பார்ப்போமா அப்படிங்கிற ஒரு உந்துதலை மனசில் ஏற்படுத்திதுன்னா அதான் நல்ல புத்தகம். இது பாருங்களேன், அந்த மின்னல் வெட்டினது மாதிரி அவர் படமோட மின்னல் இருக்கு பாருங்க இல்லையா? அப்போ மிகச்சிறப்பான எத்தனை விருது வாங்கியிருக்காரு பின்னாடி, அதை படிக்க முடியல என்னால். அவர் தான் அக்கு வேற ஆணி வேற பிரித்து காதல் கவிதை இவ்வளவு, அந்த கவிதை இவ்வளவு, இந்த கவிதை இவ்வளவு, குற்றால குறைஞ்சி மாதிரி அப்படி இருக்கு, குற்றவாளம் இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே பிரித்து எறிஞ்சிட்டார். இனிமேல் இந்த நூலில் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. இருந்தாலும் கூட இந்த கவிதை எப்படிப்பட்ட கவிதை அப்படின்னு சொன்னால் எந்த அடியை எங்கே போட்டாலும் ஒன்றா இருக்குங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிற மாதிரிங்களேன், நேசித்தால் இனிக்கும், யோசித்தால் கசக்கும் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை தூக்கி மேலே போடுங்க. வாழ்க்கை நேசித்தால் இனிக்கும், யோசித்தால் கசக்கும் இல்லையா? யோசித்தால் கசக்கும், நேசித்தால் இனிக்கும் வாழ்க்கைன்னு எழுதியிருக்கிறாரு. இந்த வாழ்க்கையை மேலே தூக்கி போட்டு கீழேனா பொருள் மாறாது. இப்படி எத்தனையோ கவிதைகள் நான் பார்த்துருக்கேன், ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு இந்த அரளிப்பூவை பற்றி எழுதினார். இந்த அரளிப்பூ என்னதுன்னா உயிரை கொள்ளுகிற அரளிப்பூ அது. ஆனால் பார்க்க அழகாக இருக்கும். அதனால தான் அழகு ஆபத்தானதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த அரளிப்பூ உயிரை கொள்ளுகிற அந்த அரளிப்பூ அழகாக இருக்கிறது அப்படின்னு ஒரு கவிதையில் சொல்லியிருக்கிறார். அதனால் கவிஞர்கள் பிறக்கிறார்கள், படைக்கப்படுவதில்லைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஹைக்கூ கவிதைக்காகவே பிறந்திருக்கிறார் ஹைக்கூ ரவி என்று சொன்னால் அது உண்மையிலே உண்மை, கால பொருந்தும். அதனால் இவர் பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கிறார், எத்தனையோ பாராட்டுகளை பெற்றிருக்கிறார். இங்கு வாழ்த்துவது மட்டும் ஒரு பெரிய பாராட்டு அவருக்கு கிடையாது. இன்னும் இதற்கு மேலே 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 போய் மிகச்சிறந்த ஒரு சிகரத்தை தொட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய அனைவருடைய விருப்பம். அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவார், நிச்சயம் நிறைவேற்றுவார். ஏன்னா நோய்வாய்ப்பட்ட போது கூட இந்த ஹைக்கூ கவிதை எழுதுவதை அவர் நிறுத்தலை. எந்த நிகழ்வுக்கும் அழைத்தா உடனே வந்துடுவார்.
அந்த எளிமையும் இனிமையும் இருக்கிற மனிதர்கள் நிச்சயமாக மேலே 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 போய்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த எளிமையும் இனிமையும் அதே நேரத்தில் நன்றி மறவாத ஒரு உணர்வும் அவருக்கு இருக்கிறதுனால நிச்சயமாக சிகரத்தை தொடுவார். அது நம்முடைய பாராட்டுகள் மூலம் சிகரத்தை தொடுவார் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை நல்கிய அத்துணை பேருள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அவருக்கான வாழ்த்துக்கள் இது கிடையாது. மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் என்பதுதான் நம்முடைய வாசகர் வட்டத்தினுடைய ஒரு நோக்கம். அவர் இந்த அருமையான மனம் திறந்த இந்த வாழ்த்துறைக்கு நம்முடைய பேராசிரியர் காந்தீஸ்வரர் வந்திருக்காரு. அவருடைய வருகையை நான் முதலில் வரவேற்றுக் கொள்கிறேன். தாமதமாக வந்தாலும் அது சிறப்புகள் அற்புதமான நமது முத்துமணி அவர்களுக்கு நம்முடைய ரவி அவர்கள் இந்த முன்னாடியை பொறுத்துமாறு அன்போடு ஒரு 2 நிமிஷம் செய்யட்டும் ஐயா. 2 நிமிஷம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் வந்து ரோட்டரி சங்கத்தில் ராமூர் சாரோட பயணிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து சார் எனக்கு வாட்ஸ்அப் குழுவில், நான் பல்வேறு வாட்ஸ்அப் குழுவில் இருக்கேன். அப்போ வந்து அந்த ராமூர் சார் போகிற வாட்ஸ்அப் மட்டும் எப்படின்னா பார்த்துருவேன். அப்படி பார்க்குறப்ப நம்ம மதுரை வாசகர் வட்டத்து சம்மந்தமாக நியூஸ் வந்துச்சு. நான் அப்போ சொன்னேன், சார் இந்த வாரம் நான் கலந்துக்கலாமா அப்படின்னு கேட்டேன். வாங்கன்னு சொன்னார். நம்ம மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் நடந்த கூட்டத்தில் தான் முதன் முறையில் நான் வாசகர்கிட்ட வந்தேன். அதுக்கு நம்ம மதுரை வாசகர் வட்டத்தில் சண்முக ஐயாவை அறிமுகரிச்சு இந்த மாதிரி இந்த முன்னோடி தான் எங்கள் நூலகத்தில் வந்து வாசகர் வட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. அதுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 1965 யானமலை ஒத்தக்கடையில் கிளை நூலகம் ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு இந்த வாசகர் வட்டத்தில் விருது வந்து இந்த 2025 60 வருடம் கழித்து கிடைப்பதற்கு இந்த நம்ம வாசகர் வட்டம் தான் முன்னோடியாக இருக்குது. அதுக்கு கடுமையாக உழைச்சோம். பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தினோம். குழந்தைகளுக்கு ஊக்குவிச்சோம் எல்லாம் பண்ணோம். இப்போ வந்து போட்டித் தேர்வு மையமாக கிளை நூலகத்தில் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு நீங்கள் அனைவரும் வரணும். எல்லாரையும் அழைக்கிறேன். அதே மாதிரி நம்ம ஹைக்கூ இன்றைக்கி கதாநாயகன் சார் எனக்கு ரொம்ப முன்னாடி இருந்தே தெரியும். மிகச்சிறந்த நண்பர். அவருடைய கவிதைகள், பல்வேறு கவிதைகள் நான் பார்த்துருக்கேன். மிக அற்புதமான மனிதர். அவருடைய வளர்ச்சி மென்மேலும் வளரணும்னு சொல்லி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய பட்டிமன்ற பேச்சாளர், ஆசிரியர், இன்னும் பல சிறப்புகள் உள்ளவர் நமது சிவசத்யா அவர்கள் இந்த நூலையை வாழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் அன்பான இனிமையான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக ஒரு அற்புதமான சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கு நம்முடைய ஹைக்கூ திலகம், நம்முடைய அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ரவி தோழர் அவர்கள் எழுதிய இந்த மின்னல் ஹைக்கூ அப்படின்ற இந்த அற்புதமான நூலை வாசகர் வட்டத்தின் மூலமாக இங்கு வெளியிட்டு அதனையும் வாழ்த்துவதற்காக அறிஞர் பெருமக்கள் வருகை புரிந்து மிக சிறப்பாக அதனை வாழ்த்தினார்கள். அருமைக்குரிய ஐயா செந்தூரன் அவர்கள் இருக்கிறாங்க. அவர்களோடு உண்மையிலேயே ஐயா நம்ம கடந்த இதே சனிக்கிழமை நம்ம வந்து திருக்குறள் பேரவையில் நாங்கள் வில்லிசையில் என்னையும் இணைத்து கொண்டதற்காக இந்த நேரத்தில் நான் அந்த நன்றியை தெரிவித்து கொண்டு அருமைக்குரிய வாசகர் வட்டத்தின் தலைவர் சண்முகவேல் ஐயா அவர்களுக்கும், ராமமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் மற்றும் முருகேசன் ஐயா அவர்களுக்கும், சகோதரர் யாழ்கோ பாரதின்ற பேரை யாழ்கோ என்று இணைத்து கொண்டு இங்கே நம்முடைய அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எல்லாருமே இங்கே எனக்கு தெரிந்த முகங்கள் தான். ஐயா அவங்கெல்லாம் வந்து மகிழ்வோர் மன்றத்திலேருந்து எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும். அந்த வகையில் வந்து வந்திருக்கக்கூடிய அனைவருமே
மிகச்சிறந்த ஒரு அறிஞர் பெருமக்கள் அனைவருக்குமே என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிட்டு வாழ்த்துறை வழங்குவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாகவும் இதனை நான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். ஐயா வந்து எனக்கு இந்த நூலை வந்து ரவி தோழர் வந்து இந்த நூலை எனக்கு வந்து போஸ்ட்டில் அனுப்பியிருந்தாங்க. ரொம்பவே மகிழ்ந்து போனேன். கடந்த ஒரு 3 வருடமாக தெரியும் தோழர் அவர்களை. நான் இந்த அளவுக்கு ஒரு ஐயா சொன்னது போல பட்டிமன்றத்திலையும் சரி, நிகழ்ச்சி தொகுப்புலையும் சரி, மற்ற தமிழ் சார்ந்த நிகழ்வுகளில் நான் பங்கேற்கிறதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகநூலில் தோழர் அவர்கள் பதிவிடுகிற அனைத்து பதிவுகளும் தான். ஏன்னா அதன் மூலமாக தான் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். சொன்னது மாதிரி உலகமெங்கும் இந்த முகநூல் வழியாக அனைத்து நிகழ்வுகளையுமே உடனுக்குடன் பதிவேற்றம் செய்து அனைவருமே மகிழ்ச்சி படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான மாமனிதர். ரொம்ப மிகவும் எளிமையானவங்க. ஐயா சொன்னது போல மிகவும் எளிமையானவர்கள். அவர்கள் பல்வேறு வகையான நபர்களோடு, அதாவது ஆளுமை மிக்க பேரறிஞர்களோடு அவர்கள் வளர்ந்து வந்த அந்த காலகட்டம். இவர்களை போன்று எங்களுக்கு இவர்களோடு பழகக்கூடிய ஒரு நட்பும் கிடைத்தது என்பது நான் பெற்ற பாக்கியம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த வகையில் இன்னைக்கு வந்து மின்னல் ஹைக்கூன்னு சொல்லி இந்த புத்தகத்தை நான் எடுத்து பார்க்கும்போது ஐயா சொன்னது மாதிரி எல்லாருமே புத்தகம் வந்து எழுதி அந்த புத்தகத்தை சமர்ப்பணம் சொல்லுவாங்கல்ல. ஆனால் இவர்கள் வந்து சமர்ப்பணம் யாருக்காக கொடுத்தாங்கன்னா இறையன்பு ஐயாவோட தந்தைக்கு கொடுத்துருக்காங்க. உண்மையிலே என்னை இறையன்பு ஐயா அவர்களிடத்தில் அறிமுகம் செய்து வைத்த அந்த நாளை என்னால் சத்தியமாக மறக்கவே முடியாது. ஏன்னா எல்லோரை போன்றும் எனக்கும் அந்த ஆவல் இருந்தது. அதற்கு வந்து என்னை ஐயா அவர்களிடம் அறிமுகப்படுத்திய ஒரு அற்புதமான மனிதர் என்றே சொல்லலாம். இவங்களோட கவிதையை படிச்சுட்டு நானே வந்து சொல்லியிருக்கேன், நான் வந்து கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி என்னோட கவிதைகளை ரவி தோழர் அவர்களுக்கு அனுப்புவேன். உடனே சொல்லுவாங்க, நல்லா இருக்குப்பா, இதே போன்று நிறையா எழுதுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து வாழ்த்து தெரிவிப்பாங்க. ஒவ்வொரு கவிதையுமே பார்த்திங்கன்னா மின்னல் மாதிரி பளிச்சு பளிச்சு அப்படி தாங்கயா இருக்கு. இதில் உண்மையிலே சிலர் வந்து ஒரு 4 பக்கத்தில் தொடலை, ஏன்னா அதை நான் தொடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி, நான் மலர்களோடு பேசினேன், அவளின் தாமதத்திற்கு நன்றி. நீங்கள் யோசித்து பாருங்களேன், எனக்கு என்ன விஷயம்னா இத்தனை பேர் பேசினாங்க, எல்லாரும் ஆண்கள், எனக்கு ஒரு பெண்ணாக இருந்து ஒரு அந்த 33% விட்டு கொடுத்துருக்கீங்க. உண்மையிலே அதுக்கு நான் மகிழ்ச்சியும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உண்மைதான், இந்த கவிதையெல்லாம் நான் சொன்னதாங்க அழகு. நல்லா யோசித்து பாருங்க, மலர்களோடு பேசினேன், அவளின் தாமதத்திற்கு நன்றி. ரொம்ப அழகாக இருந்துச்சு. உண்மையிலே நான் ரசித்தேங்கய்யா, ஒவ்வொரு கவிதையும் நான் ரசித்தேன். அதே போல் சொல்லியிருப்பாங்க, சோகத்தில் உளி பாராட்டு வாங்கினார் சிலையோடு சிற்பி. பாருங்களேன், அந்த கவிதையை கவிதை மாதிரி நீங்கள் வாசிச்சிங்க, நேசிச்சிங்கன்னா அந்த கவிதை தாங்க அழகு உண்மையிலேயே. அடுத்து எழுதியிருப்பாங்க, நீளமான கூந்தல் எங்கு பார்த்தாலும் அவள் நினைவு. நான் சொல்ல சொல்ல உங்களோட அந்த காட்சிகள் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு போகணும். அதுதாங்க கவிதை. அதைத்தான் நம்மளுடைய ரவி தோழர் அவர்கள் வந்து மிக அருமையாக நேர்த்தியாக அந்த புகைப்படத்தோடு அவங்களோட கவிதையை ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க. அதே போல் நல்ல கவிதைகள் நூலாகும் முன் இரையாக்கியது கரையான், இது சொல்லிட்டாங்க. அடுத்து இன்னொன்று சொல்லியிருப்பாங்க, ரொம்பவே அழகானது, எதுவும் தெரியாது, இருட்டுதான் அதிக வெளிச்சம். உண்மையிலேங்க அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. அவங்க எழுதின நூல்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா, உள்ளத்தில் ஹைக்கூ, மனதில் ஹைக்கூ, நெஞ்சத்தில் ஹைக்கூ, இதயத்திற்குள் ஹைக்கூ, அதுக்கப்புறம் ஹைக்கூ 500, ஹைக்கூ உலா. இப்படி அவங்களுடைய அந்த புத்தகத்தினுடைய அந்த தலைப்புகளை எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். உள்ளத்தில், நெஞ்சத்தில், மனதில் என்றுமே நிறைந்து இருக்கக்கூடிய கவிதைகள் தான் உங்களுடைய கவிதைகள். அற்புதமான கவிதைகளை தொகுத்து கொடுத்த ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய விருதுகள் வாங்கியிருக்காங்க. இந்த வாசகர் வட்டத்தின் மூலமாக பாராட்டு விழா எடுப்பது என்பது நமக்கெல்லாம் உண்மையிலே பெருமை. ஏன்னா எனக்கு வந்து ஒரு 2-3 மாதங்களாக தொடர்ந்து வர முடியல. ஐயாட்ட கூட சொன்னேன், நீங்கள் காலையில் வைக்கிறீங்க, நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவேன். இன்றைக்கின்னு பார்த்து எனக்கு மாலையில் வச்சோன்னே ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் ஹைக்கூ, ஆமாம், அப்படி வச்சிங்கன்னா நல்லதுங்க. ஸோ ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது. அதே போல் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ்துறை தலைவர், தியாகராஜ கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் அவங்க காந்தி ஐயா வந்திருக்கிறது
அவங்களே ஒரு 2-3 தடவை நான் பார்த்துட்டேன். எனக்கு மிகப்பெரிய ஒரு நபர்களை எல்லாத்தையும் அறிமுகப்படுத்திய பெருமை கூட நம்மளுடைய தோழர் அவர்களுக்கு தான் இருக்கு. இது மாதிரி நிறைய கவிதைகளை நம்ம சொல்லிட்டே போகலாம். இயற்கைனா ரொம்பவே பிடிக்கும், இயற்கைனா எல்லாருக்கும் பிடிக்கும். சொன்னது மாதிரி எங்கெல்லாம் புகைப்படத்தை முகநூலை எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒவ்வொரு புகைப்படமும் அவ்வளவு அழகா நேர்த்தியா அவங்க புகைப்படம் பிடித்து போட்டாங்கன்னா எல்லாருமே வேற எங்கேயுமே தேட வேண்டாம், ஐயாவோட முகநூலில் போய் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு அவ்வளோ சிறப்பாக எடுத்துருவாங்க. நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. மனதின் மச்சமென நீங்காத நினைவு காதல், இயற்கையில் செயற்கை, சிகை திருத்தமென செடி திருத்தம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நிறைய இருக்கு. முக்காலம் வாழ்பவர் எக்காலமும் ஆள்பவர் திருவள்ளுவர். இப்படி சமூகத்துக்கான சிந்தனைகளையும் நம்மளுடைய அனைத்து மனிதத்தை பற்றியும் இயற்கையை பற்றி ஒவ்வொரு விஷயங்களையும் மிக அற்புதமாக இந்த நூலில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அற்புதமான நூலை குறித்து ஐயாவையும் குறித்து வாழ்த்துறை வழங்குவதற்கான வாய்ப்பை நல்கிய வாசகர் வட்டத்திற்கு என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம ரொம்ப ஆழமாக நம்முடைய யாழ்ப்பா சொல்லிட்டாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா இவருடைய நட்பு, இவருடைய அந்த பழக்க வழக்கங்கிறது பாருங்க. முதல் பாட்டையில் இறையன்புடைய அப்பாவை போட்டு அதுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டாரு. கடைசி கவிதை என்ன அவர் முடிச்சிருக்காருன்னா, இருவாளருக்கும் பொருந்தும் பெயர்கள் பாரதி இறையன்பு, அப்படி அதை முடிச்சிருக்காரு. அவருடைய உள்ளத்திலிருந்து வந்தது மிக சிறப்பான நூல். அது நம்முடைய பேராசிரியர் காந்தித்துறை அவர்கள் ஒரு 2 நிமிடங்கள். அன்பான வணக்கத்தை பதிவு செய்து, இந்த மதுரை வாசகர் வட்டம் என்பது இயங்கிக் கொண்டிருப்பதாக நான் கேள்விப்பட்டிருந்தேன். உலகத்தமிழ் சங்க நிகழ்விலே ஐயா ராமூர்த்தி அவர்களை சந்தித்த போது நீங்கள் அவசியம் சனிக்கிழமை வர வேண்டும் என்று சொன்னார். நானும் எனது பேராசிரியர் அருகிரி ஐயாவும் வருவதாக இருந்தோம். ஒரு 4:30 போல் நல்ல மழை பெய்து கொண்டிருந்த காரணத்தினாலே நாங்கள் வர முடியவில்லை. இருந்தாலும் நாம் சென்று வந்து விட வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்திலே வந்தேன். உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா ஐயா ஹைக்கு திலகம் ரவி ஐயாவை சொல்லுகின்ற போது மதுரை என்று சொன்னாலே கைக்கு என்று சொன்னாலே அவர் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா எழுதிக்கிட்டே இருக்கிறார். எப்போது ஒருவருடைய செயல்பாடு இருக்கிறதோ அப்போதான் அவர் என்ன செய்யப்படுகிறார், அடையாளப்படுத்தப்படுகிறார், அடையாளமாகிறார், அதற்கு உரியவாறாகிறார். அதற்கு அவர்தான் பொருத்தம். இன்னொன்று சொன்ன மாதிரி அவருக்கு இருக்கக்கூடிய பணிவு, எளிமை, அதை சொல்லியே ஆகணும். ஏன்னா எங்கள் கல்லூரியில் கூட அவருடைய பாடத்தை நாங்கள் கவிதையை பாடமாக வைத்திருக்கிறோம். ஏன்னா ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கின்ற போது தமிழருவி என்று சொல்லக்கூடிய அந்த பதிப்பில், ஏன்னா நாங்கள் ஒவ்வொன்றுக்கு கவி மலர் 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 அப்படி புத்தகம் போடுவோம். அந்த கவியறிவின்ற தொகுப்பில் அவருடைய கவிதை உள்ள பாடம் இருந்தால் அப்போ ஐயா ஜிஜி இருந்தாங்க அந்த போர்டில் இருந்தபோது உள்ளே வச்சுருந்தோம். அப்போ ஐயா பேசியிருக்கிறாங்க, ஒரு நாள் பேசியிருக்கிறாங்க. அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா அவருடைய கவிதை நூல்களை நானும் பயிற்சியை பெற்றவன் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு செயல்பாடு தான் ஒருத்தர் மனிதனை அடையாளப்படுத்தும். அந்த அளவில் இந்த 33வது புத்தகம் என்பது குறைவு. 35 என்பது குறைவு. அவர்கள் இன்னும் என்ன செய்ய வேண்டும், ஒரு 100 புத்தகங்களுக்கு மேல் கைக்கு என்று சொன்னால் அது ஐயா ரவியாகத்தான் இருக்க வேண்டும் என்று இன்னும் உச்சம் தொட வேண்டும். எனக்கு கூட இப்போ நான் இந்த கைக்கு கவிதையை பாடத்திட்டத்தில் வாசித்தேன். சண்டைக்கோழி தோத்தாலும் ஜெயித்தாலும் பிரியாணி, ஈரோடு தமிழன்பன் நினைக்கிறேன். அறிவுமதி செல்வார், நந்தனை கொன்றதே சரி, குலதெய்வம் மறந்த குற்றவாளி அப்படின்னு சொல்லி இந்த பாடத்தில் உள்ளது. இப்போ உட்காந்துருக்கும் போது நான் ஒரு யோசித்தேன், என்ன நானும் கவிதை சொல்லணும்ல, என்ன இந்த கவிஞர் கூட்டத்துக்குள்ளே வரும்போது நானும் கவிஞர் ஆகிடணும்ல. மதிப்பெண் 92, மாணவியின் வயது 96, மதிப்பெண் 98, மாணவியின் வயது 96. கைக்கு தானேங்கய்யா, ஐயா சொன்னால் ஒத்துக்கிறேன் நான். சரி, ஆகவே அவர் நீண்ட ஆயுளோடும் நிறை செல்வமும் பெற்று பல்லாண்டு அங்கே இருக்க நீ தன்னோடு அமர்ந்த அண்ணல் இன்னும் 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 அந்த சரஸ்வதி அவளுடைய நாவிலை எழுந்தருள் செய்து கவிமலை பொழிய வேண்டும் என்று சொல்லி எல்லோருடைய வாழ்த்தோடு சேர்ந்து அடியனுடைய வாழ்த்தும் அவருக்கு அந்த வாழ்த்திற்கான இன்பத்தை நல்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு தந்தமைக்கும் வாய்மொழி கட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறும். நன்றி, வணக்கம். இன்றைய நாள் இனிய நாள். வாழ்த்திய அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. இந்த நூலில் பார்த்தீங்கன்னா இறையன்பு ஐயாவோட அப்பாவை தான் போட்டிருந்தேன்.
இதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. இறையன்போட அப்பா வெங்கடாச்சலம் அவர் பேர். இது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இறையன்பு ஐயா என்னோடய மூத்த பையன் கல்யாணத்துக்கும் வந்திருந்தார். 2வது பையன் கல்யாணத்துக்கும் அவரை வர சொல்லியிருந்தேன். 2வது பையன் கல்யாணத்துக்கு ஒரு வாரம் இருக்கும்போது இவர் இறந்துட்டார். இவருக்கு இறப்புக்கு நான் போய் ஆகணும்னு சொல்லிவிட்டு நான் கிளம்புறேன். எங்கள் வீட்டில எல்லாம் வந்து சாஸ்திரம் பார்ப்பாங்க, கல்யாணம் வச்சுட்டு நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் சந்திரன்கிட்ட சொல்லிட்டேன், இல்லை நான் நாளைக்கு காலையில் கிளம்பி வர்றேன். சந்திரன் அங்கே போனவர் ரவி கிளம்பிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னோன்னே சந்திரன்கிட்ட போனை வாங்கி இறையன்பு சொல்கிறாரு, ரவி நீங்கள் வரக்கூடாது, நான் ஒன்றும் நினைக்க மாட்டேன், தயவுசெய்து வரக்கூடாது அப்படின்ட்டார். ஒரு ஆணை மாதிரி போட்டார். இவர் வந்து மதுரைக்கு வந்திருக்காரு. இந்த இறையன்போட அப்பா வந்து மதுரை மகாலுக்கு வந்திருக்காரு. 2 IASோட அப்பா அவ்வளோ எளிமையாக இருப்பார், வேட்டி தான் கட்டியிருப்பார். ஒரே ஒரு நாள் தான் அவர் கூட எனக்கு பழக்கம் ஏற்பட்டது. அவரோட இறப்புக்கு நம்ம போக முடியலையே அப்படின்னு சொல்லி நான் வருத்தப்பட்ட போது சந்திரன் சொன்னார், நீங்கள் தான் நூல் வெளியிட்டே இருக்கீங்கல்ல, ஒரு நூலில் அவருக்கு காணிக்கையாக்குங்க அப்படின்னு சொன்னார். அதனால தான் காணிக்கையாக்குனேன். இந்த நான் 35 நூல்கள் எழுதினேன்னா அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்த்தேனி இரா மோகன் புத்தகம் போடுன்னு சொல்லுவார். அதுக்கடுத்து இறையன்பு ஐயா பார்த்தீங்கன்னா இயங்கிக்கிட்டே இருக்கணும் பாரு. அவர் 150-200 புத்தகம் போட்டால் கூட ஒற்றை சொல் இயங்கிக்கிட்டே இருக்கணும் பாரு. அதைத்தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.